உங்கள் யாவருக்கும் நமது மகா பரிசுத்தமுள்ள பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்திலும் நமது அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் நல்வாழ்த்துக்களை மேட்டுப்பாளையம் சபையாரின் சார்பாகவும் அடியனின் சார்பாகவும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்போடும் தாழ்மையோடும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பான சகோதர சகோதரியிலே, நாம் பிதாவாகிய தேவனுடைய பெரிதான கிருபையில அவரது நேசிக்கப்பட்ட பிரியமான தானியேலின் புஸ்தகத்திலிருந்து தெய்வீக திட்டத்தின் விசேஷித்த சத்தியங்களை தேவன் நமக்காக அருளியிருக்கிறார். அந்த வகையிலே கடந்த வகுப்புகளிலே நாம் தொடர்ந்து தேவனுடைய தயவினாலே தெய்வீக சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இதை தொடர்ந்து இங்கே தானியேல் எவ்விதமாக அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்துல அவர் அழைத்து செல்லப்பட்டார், அவருக்கும் அவரது நண்பர்களுக்கும் எப்படிப்பட்ட சூழல்கள் இருந்தது, அவர்களுடைய பின்னணிகளை குறித்தெல்லாம் நாம் கடந்த வகுப்புகளில நாம் தியானித்தோம். அன்பானவர்களே, பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை தேவன் ஆயத்தம் செய்து அவர் தனது தெய்வீக திட்டத்திற்கென்ற ஊழியனாக நேபுகாத் நேச்சார் அவர்களை அவர் புறஜாதி ராஜாவாக இருந்த போதிலும் கூட தேவன் அவரை பயன்படுத்தின விதத்தை குறித்து நாம் சில முக்கியத்துவம் வாய்ந்த சத்தியங்களிலே கற்கிறோம். அப்படியானால் தேவனுடைய ஏற்பாட்டின்படியாக ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரை தேவன் படையெடுக்க வைத்து, குறிப்பாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அங்கே இஸ்ரேலிய தேசத்தின் மீதே படையெடுக்க வைத்து, அந்த தேசம் மற்றும் அதன் குடிகள் எவ்விதமாக தேவனுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டு இருந்தார்கள், அதே நேரத்தில் அவர்கள் தெய்வீக வணக்கத்தை, மெய்தேவ வணக்கத்தை எவ்விதமாக அவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள் என்பதையெல்லாம் எச்சரிப்பாக எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் தேவன் ஏற்கனவே இஸ்ரேலிய ஜனங்களுக்கு, யூதேய ஜனங்களுக்கும் எச்சரிப்புகளை கொடுத்தார். இவ்விதமாக பாபிலோன் ராஜாவின் கையிலே ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள் மற்றும் தேவாலயத்தினுடைய பரிசுத்த பனிமூட்டுகளை எல்லாம் அங்கே ஒப்புக் கொடுக்க தேவன் சித்தமாயிருக்கிறார், தேவனுடைய அனுமதியின் பேரிலே அவைகள் நடக்க இருக்கிறது என்பதையெல்லாம் தேவன் முன்னதாக எச்சரித்திருந்தார். அந்த எச்சரிப்புகளை பெற்றுக்கொண்ட அந்த இஸ்ரேலிய மற்றும் யூத ஜனங்கள் மற்றும் அதன் ராஜாக்கள் அந்த எச்சரிப்புகளை பொருட்படுத்தவில்லை. ஆகவே தேவன் தீர்க்கதரிசிகளை கொண்டு முன்னுரைத்த அந்த தெய்வீக காரியங்களின் அனுமதியை நடைபெற செய்தார். ஆகவே அன்பானவர்களே, இந்த காரியங்களை எல்லாம் நம்ம கடந்த வகுப்புல நாம் தியானித்தோம். குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது இங்கே தானியேல் தெய்வீக சத்தியங்களிலே, அதாவது நியாயபரமான திருச்சட்டங்களிலே அவர் மிகவும் கருத்துள்ளவராய் இருந்தார் என்பதை நாம் பார்த்தோம். தானியேலின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் தற்போது தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போதனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆமன்பானவர்களே, இங்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரமாணத்திலே தானியேல் உறுதியாய் நின்றார். இந்த பிரமாணமானது பிதாவாகிய தேவன் தனக்கு கொடுத்த பிரமாணங்கள், அதாவது ஒவ்வொரு யூதர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நியாயப்பிரமாண சட்டங்கள். இந்த நியாயப்பிரமாண சட்டங்களை கடைபிடிப்பது என்பது தேவனுடைய பிரமாணங்களிலே முழுமையாக தன்னை ஒப்புக் கொடுத்து வாழும் வாழ்க்கை, அதாவது உத்தம இஸ்ரேலன், உண்மையுள்ள யூதன். ஆக இப்படி ஒரு உத்தம இஸ்ரேலனாக, உண்மையுள்ள யூதனாக தேவனிடத்திலே உடன்படிக்கை செய்திட்ட அந்த உடன்படிக்கையின் பிரமாணங்களை கை கொள்ளக்கூடிய மகனாக இங்கே தானியேல் இருதயபூர்வமாக இங்கே காணப்படுவதை வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆமன்பானவர்கள், இந்த விசேஷித்த பிரமாணம் இளம் வயது தானியேல் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடும் போது அதிகபட்சம் அவரது வயது 14 16 இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். 14 வயது, அதுல இருந்து ஒரு 16 இருக்கலாம். 14 வயதுல அவர் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை அங்கே குறிப்பிடுகிறார். பிரதர் சிடிஆர் கூட எழுத்துக்களில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இந்த 14 வயது இளம் பிராயத்துல ராஜகுல மக்களாக இருந்த இவர்கள் நிச்சயமாகவே யூத நியாயப்பிரமாண சட்டத்திலே அவர்கள் கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்துல அவர்கள்
சிறையாக்கப்படும் பொழுது, அவர்கள் நாடு கடத்தப்படும் போது, அவர்கள் அது வரைக்கும் கற்றிருந்த அந்த நியாயபரமான சட்டங்கள் அவர்களது இருதயத்தில ஆழமாக பதிந்திருந்தது. ஆகவே நியாயபரமான சட்டங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு விசேஷித்த சட்டம் தான் லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 43 மற்றும் 44 வசனங்களில நாம் வாசிக்க கேட்கலாம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 43, 44. ஊறுகிற இத்தர பிராணிகளிலும் உங்களை அருவருப்பாக்கிக் கொள்ளாமலும் அவைகளால் தீட்டுப்படாமலும் அவைகளாலே நீங்கள் தீட்டுப்படுவீர்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தம் ஆக்கிக் கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக. அன்பான சகோதர சகோதரிகளே, லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்திலே தேவன் தடை செய்திட்ட ஜீவராசிகளை பற்றியும் உயிரினங்களை பற்றியும் அவர் கொடுக்கக்கூடிய பல்வேறு சட்டத்திட்டங்கள் உண்டு. அதிலே இந்த வசனங்களில நாம் பார்க்கும் பொழுது இங்கே தேவன் அனுமதிக்கக்கூடியவை அனுமதிக்காதவை பற்றிய விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். உதாரணமாக இந்த வசனங்களை நாம் வாசித்தருகிறோம். அப்படியானால் ஒரு உண்மையான யூதர், உத்தம இஸ்ரேலர் என்ன செய்வார்னா, இந்த நியாயபரமான சட்டங்களை அவர் தனது வாழ்க்கை முழுவதும் கை கொள்ளணும். அப்படின்னா உணவில் கூட நியாயபரமான திருச்சட்டம் சொல்வதை அவர் செயல்படுத்தணும் தன் வாழ்நாள் முழுவதும். இப்படியாக இந்த இளம் வயது தானியேல் அவர் ஒரு நியாயபரமான சட்டத்தை உண்மையாகவே கை கொள்ளக்கூடிய ஒரு யூதராக, இந்த நியாயபரமான சட்டங்களை கை கொள்வதன் மூலமாக பிதாவாகிய தேவன் மீது வைத்த அன்பையும் பிதாவாகிய தேவன் மீது வைத்த உண்மையான பயபக்தியையும் அவர் வெளிப்படுத்தக்கூடிய முதன்மை விசுவாசியாக அவர் தன்னை இளம் பிராயத்திலேயே ஒப்பு கொடுத்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு உண்மையான அர்ப்பணிப்புக்கு அடையாளமாக தானியேல் அங்கே இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த தானியேலை குறித்ததான தியானத்துல தானியேல் யாரையும் அடையாளப்படுத்துகிறார் என்றால், ஒரு கோணத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மற்றும் அவரது சிறுமந்தை வகுப்பினர். அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரது அர்ப்பணிப்பின் வாழ்க்கை மற்றும் சிறுமந்தையின் அர்ப்பணிப்பின் வாழ்க்கையையும் அடையாளப்படுத்துகிறார்கள். ஆகவே இந்த தானியேல் அடையாளப்படுத்தக்கூடிய இந்த வாழ்க்கை முறை நிழலான பாகமாக ஒரு கோணத்தில் காண்பிக்கப்படுகிறது. தானியேல் தன்னை எவ்விதத்திலும் தீட்டுப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. அதாவது நியாயபுரமான திருச்சட்டங்களை மீறியோ அல்லது நியாயபுரமான சட்டங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறவர்களுக்கு அவர் புறம்பாகவோ நடந்து கொள்ள அவர் ஒருபோதும் விரும்பினதில்லை. அப்படியே போல தானியேல் வகுப்பாராக, தானியேல் அடையாளப்படுத்தும் வகுப்பார் சிறுமந்தை வகுப்பார், உண்மையான சிறுமந்தை வகுப்பார். அந்த உண்மையான சிறுமந்தை வகுப்பாரும் அசூசிப்படுவதற்கு, அதாவது தீட்டுப்படுவதற்கு முழுமையான வாய்ப்புகள் இருக்கின்றன. அன்பானவர்களே, தானியேலுக்கு எப்படி புறஜாதி ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரினுடைய அரண்மனையில அவர்களை விசாரிப்பதற்கு கொடுக்கப்படுகிற அந்த அதிகாரிகள், அவர்கள் ஏற்பாடு செய்கிற உணவு வகைகள் மற்றும் ராஜ உணவுல பல்வேறு விதமான ஜீவராசிகள் இருக்கின்றன. அவைகள் அனைத்தும் தீட்டுப்படக்கூடிய வகையில இருக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. ஆகவே அவைகளிலிருந்து இங்கே தானியேல் மற்றும் அவரது உண்மையான நண்பர்களும் அவர்கள் தங்களை தீட்டுப்படுத்தாமல் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படியானால் அன்பான சகோதரிகளே, இது நாம் பார்க்கிறோம், இது உண்மை சம்பவம். அதே நேரத்தில் உண்மையான சிறுமந்தை வகுப்பாருக்கும் தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய அல்லது தீட்டுப்படக்கூடிய வாய்ப்பை குறித்து பரிசுத்த பவுல் மூலமாக அங்கே தேவன் விளக்குகிறார். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். அன்பானவர்களே, இங்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்த காரியம்
நாம் பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகள். மாம்சத்திலும் ஆவியிலும் அசுசிகள், அநேக காரியங்கள் அசுசிகளாக இருக்கின்றதா இருக்கிறது. அப்படிப்பட்ட அசுசிகள் எல்லாம் நீக்கப்படுவதற்கு நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள முன்வர வேண்டும். அப்படி சுத்திகரித்துக் கொள்வதற்கு முன் வரக்கூடிய காரியம் மிகுந்த கவனத்தோடு செய்யப்பட வேண்டும். தானியேல் அவர்கள் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதிலே எவ்வளவு தூரம் அதிக கவனத்தோடு இருந்தார் என்பதை நாம் கவனிக்கிறோம். அன்பானவர்களே, அங்கே ராஜா அவர்களுக்காக வைத்திருந்த பிரதானிகளின் தலைவனிடத்துல அந்த போஜனத்தை குறித்தும் பானத்தை குறித்துமான ஒரு விசேஷித்த வேண்டுகோளை இங்கே தானியேல் வைப்பதை நாம் பார்க்கிறோம். வசனம் பகுதிகளில தனக்கான உணவுகளை, தனக்கான போஜனத்தை, தனக்கான பானங்களை அவர் தெரிவு செய்ததை நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, இப்படியாக ஒவ்வொரு புதிய சிருஷ்டியின் அங்கத்தினரும், அதாவது சிறுமந்தையின் அங்கத்தினரும் ஒருபோதும் அசுசிப்படாமல் இருப்பதற்கு பரிசுத்தமான தெய்வீக காரியங்களை தெரிவு செய்ய வேண்டும். அன்பானவர்களே, நாம் தான் செலக்ட் பண்ணணும், நாம் தான் தெரிவு செய்யணும். நாம் எதை உட்கொள்ள இருக்கிறோம், நாம் எதை பானம் பண்ண இருக்கிறோம், நம்முடைய வாழ்வியல், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை முறைகள் அனைத்தும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்ததான தெளிவான திருத்தமான சத்திய அறிவு, தெளிந்த புத்தியினுடைய ஆவி நமக்கு இருக்க வேண்டும். அப்படியானால் இங்கே நாம் அசுசிப்படாமல் இருப்பதற்கு, தீட்டுப்படுத்தப்படாமல் இருப்பதற்கு நாம் தேவனால் அறிவுறுத்தப்படுகிறோம். ஆகவே நம்மை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியமாக ஆவிக்குரிய காரியங்களில இருக்கின்றவைகளையும் உண்மை சிறுமந்தை வகுப்பார் உற்று நோக்க வேண்டும். நம்மை தீட்டுப்படுத்தக்கூடியதாக ஆவிக்குரிய விதத்தில் இருப்பவை எவை? நமக்கான சிந்தனைகளிலே, ஆவிக்குரிய சிந்தனைகளிலே நாம் பயணிப்பதற்கும், பிதாவாகிய தேவனை பயபக்தியோடு தொழுது சேவிப்பதற்கும், கிறிஸ்து இயேசுவிற்காக அவரது சிந்தையை தரித்து ஊழியம் செய்வதற்கும் நமக்கு தடையாகவும் அல்லது நமக்கு தீட்டாகவும், நம்மை தீட்டுப்படுத்தக்கூடியதாகவும், நாம் ஒருவேளை எச்சரிப்பில்லாமல் இருந்தால், விழிப்பில்லாமல் இருந்தால் அல்லது கவனக்குறைவாக இருந்தால் அவைகள் நம்மை எளிதில் வீழ்த்த வல்லமையுள்ளதாக இருக்கிறது. தீட்டுப்படுத்தக்கூடியவர்களுடைய பாகத்தை குறித்து சகோதரர் சி.டி. ரசல் அவர்கள் விளக்குகிறார். இந்த தானியேல் வகுப்பார், உண்மை சிறுமதை வகுப்பார் கூட கவனத்தோடு இருக்கணும். பொருளான சத்தியங்களில நம்மை தீட்டுப்படுத்தப்படக்கூடியவைகள் கூட உண்டு. அவைகள் மாம்சீக உணவை குறித்து அவர் குறிப்பிடல. மாறாக எப்படி இருக்குன்னா, ஆவிக்குரிய காரியங்களை தீட்டுப்படுத்துவதற்கு சாத்தானும் சொந்த மாம்சமும் மற்றும் உலகமும் எப்படிப்பட்ட காரியங்களை வைத்துக் கொண்டிருக்குன்னா, தீட்டுப்படுத்தக்கூடியவையாக முதலாவது மாம்ச சிந்தையை வைத்துக் கொண்டு தீட்டுப்படுத்தும் பல காரியங்கள் உண்டு. அடுத்ததாக தீய எண்ணங்கள், தீமையான எண்ணங்கள், நோக்கங்கள் வருவதற்கு எப்போதும் வாய்ப்புண்டு. அடுத்ததாக வெறுப்பு, ஆமன்பானவர்களே, மற்றும் பகை மற்றும் பொறாமை மற்றும் பழிவாங்குதல் மற்றும் அவதூறு பேசுதல் ஆகிய இவைகள் அனைத்துமே இங்கே தீட்டுப்படுத்துவதற்கான கருவிகளாக இருக்கின்றன. பாருங்க, நம்ம ஸ்லைட்ல பார்க்கலாம். நாம் பார்க்கக்கூடிய காட்சியில் அவைகள் வருகிறதை பார்க்கலாம். மாம்சீக சிந்தை முதலாவது காரியம். தீய எண்ணங்கள், தீய எண்ணங்கள் எப்போது வேண்டுமானாலும் எட்டி பார்க்கும், மறைந்திருக்கும், பதுங்கி பாயும். புது தீய எண்ணங்கள் லேட்டஸ்ட் டெக்னாலஜியில வரலாம். ஆக இவைகள் அனைத்தும் நம்மை தீட்டுப்படுத்தக்கூடிய இருளின் அதிகார சக்தி பெற்றவையாக இருக்கின்றன. வெறுப்பு, பகை, பொறாமை, பழிவாங்குதல், அவதூறு பேசுதல் ஆகிய இவைகள் அனைத்துமே தானியேல் வகுப்பாரை, உண்மை சிறுமந்தை வகுப்பாரை வீழ்ச்சியடைய செய்யக்கூடிய அல்லது தேவனுக்கு அடுத்த காரியங்களிலிருந்து வழிவிலக செய்யக்கூடிய அளவுக்கு அங்கே வல்லமை பெற்றவையாக இருக்கின்றன. ஆனால் நாமோ தானியேல் வகுப்பார், உண்மையான யூதர்கள். ஆமன்பானவர்களே, அன்றைக்கு தானியேல் ஆபிரகாமிய வாக்குத்தத்தின்படி மாம்சீக யூதராக இருந்தார். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமையிலே இருக்கக்கூடிய உண்மை திருச்சபை உள்ளத்திலே யூதனானவனே யூதன் என்று பரிசுத்த பவுலின் கூற்றுக்கேற்ப, சத்திய வசனத்திற்கேற்ப நாம் உண்மையான தேவனுடைய இஸ்ரேலிய ஜனங்களாக இருப்பதற்கு நாம் நமக்கான காரியங்கள் அனைத்தும் ஒருபோதும் தீட்டுப்படுத்தும் காரியங்களை அனுமதித்துக் கொள்ளக்கூடாது. அல்லது அவைகள் ரகசியமாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒரு தாக்கத்தை நமக்குள்ளாக, நம்முடைய சிந்தனைக்குள்ளாக
நமது வாழ்வியலுக்குள்ளாக உள்ளே நுழைவதற்கு அவைகள் வறுமையானால் அல்லது மாறுவேடமிட்டு உள்ளே நுழைவதற்கு முயற்சித்தால் நாம் மிகுந்த கவனத்தோடு அவைகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்து தீட்டுப்படுத்தாதபடிக்கு வெளியேற்றிட வேண்டும். ஆமன்பானவர்களே, இந்த விசேஷித்த தெய்வீக பிரமாணங்கள் தான் நமக்கான கர்த்தர் இயேசுவின் திருச்சட்டங்கள். எப்படி தானியேலுக்கு நியாயபுரமான சட்டங்கள் இருந்ததோ அப்படி போலவே பிதாவாகி தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் தலைமையிலே பொன்னான பிரமாணங்களை நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆம், தானியேல் எவ்விதம் இருதயபூர்வமாக தீர்மானத்தை எடுத்து பர்போஸ் இன் ஹிஸ் ஹார்ட், தானியேலை நாம் பார்க்கிறோம் இருதயபூர்வமான தீர்மானம் எடுத்தவர். ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம், முந்தைய ஸ்லைடுகள்ல இருதயபூர்வமான தீர்மானம் எடுத்தவர் இந்த தானியேல். அது மாத்திரமல்ல, ராஜ போஜனத்தால் மற்றும் பானத்தால் தீட்டுப்படக்கூடாது என்பதிலே அதி முக்கிய கவனம் கொடுத்தவர் தானியேல். ஏனென்றால் அவைகள் நியாயபுரமான சட்டங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லைட்ல நீங்க காமிங்க. அன்பானவர்களே, ராஜ போஜனத்தால் ஒருபோதும் தீட்டுப்படுத்தப்படக்கூடாது என்று அவர் மிக விசேஷித்த கவனம் கொடுத்தார். அதுவே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காலப்பகுதியிலும் நமக்கான சாதகமான சூழல்கள் என்று உலகம் காண்பிக்கும் போது, நம்முடைய மாம்சம் சொல்லும் போது, நாம் செல்லும் இடங்களில், தங்கும் இடங்களில், வாழும் இடங்களில் நாம் ஒருபோதும் நமக்கான சாதக சூழலில் இருந்து விட்டோம் அல்லது நமக்கான காரியங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதால் நாம் ஒருபோதும் தீட்டுப்படுவதற்கு அனுமதித்துக் கொள்ளக்கூடாது. ஆமன்பானவர்களே, ஏனென்றால் நம்மை காட்டிலும், நம்முடைய எண்ணங்களை காட்டிலும், நம்முடைய சொந்த சிந்தனைகளை காட்டிலும், நம்முடைய மாம்சீக காரியங்களை காட்டிலும் பிதாவாகிய தேவனுடைய மாபெரும் சத்தியங்களும் அவரது தெய்வீக பொன்னான பிரமாணங்களுமே நமக்கு ஜீவன் தருபவை, நமக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை, நம்மை காட்டிலும் மேலானவை என்பதை தானியேலை போல உறுதிபட இருதய தீர்மானத்தை நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். ஆமன்பானவர்களே, தானியேல் வகுப்பாராக நம்மை தரமுயர்த்திக் கொள்வதற்கு, தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு நாமே முன்வர வேண்டும். அது நமக்கான பலியின் ஜீவிய பாதை. ஆமன்பானவர்களே, தானியேல் எப்படி ஆபிரகாமிய வாக்குத்தத்தத்திற்கும் நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கும் ஒரு உண்மையுள்ள யூதனாக எப்போதும் இளம் பிராயம் முதல் முதிர் வயது தானியேலாக தனது வாழ்நாளிலே இறுதி நேரத்தை தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து அவர் கடந்தாரோ, மாம்சீக தேகத்தை கடந்தாரோ, நித்திரைக்கு சென்றாரோ, அதற்கு ஒப்பாகவே இங்கே கிறிஸ்து இயேசுவின் அருமை திருச்சபையும் இளம் பிராயத்திலிருந்து, அதாவது உடன்படிக்கை ஆகிய பலியின் ஜீவிய உடன்படிக்கை எடுத்ததிலிருந்து அந்த பலியின் ஜீவிய உடன்படிக்கையினுடைய நிறைவு பெறும் நாளாகிய நம்முடைய திரையை தேவன் அனுமதிக்கும் நாளிலே நமக்கான காரியங்கள் முடிவடையும் போது, நாம் திரையை கடப்பதற்கு தேவன் அனுமதி கொடுக்கும் போது, ஆமன்பானவர்களே, நாம் உத்தம இஸ்ரேலியர்களாக இஸ்ரேலின் உண்மையுள்ள தேவனுக்கு மெய்தேவ வணக்கத்தை செலுத்தின தேவனுடைய இஸ்ரேலிய ஜனங்களாக நம்முடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டும். தீட்டுப்படுத்துவதற்கு ஒருபோதும் அனுமதித்துக் கொள்ளக்கூடாது என்பதிலே இருதயபூர்வமான தீர்மானம் முதிர் வயது வரைக்கும் நம்மிடத்திலும் காணப்பட வேண்டும். ஆகவே தானியேலை போல ஒரு உண்மையுள்ள யூதர்களாக நாம் இருக்க வேண்டும். உயர்தரமான ராஜ அரண்மனை இருந்தும் உணவை சாதகமாக்கிக் கொள்ள வாய்ப்பு இருந்தும் தானியேல் ஏற்கவில்லை. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கான சூழல்கள், நமக்கான வசதிகள், நமக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், ஏராளம் இருக்கலாம், அதிகமாய் இருக்கலாம், அதிகரிக்கலாம். நாட்கள் செல்ல செல்ல வசதி வாய்ப்புகள் ஒருவேளை கூடலாம். எவை எப்படி இருப்பினும் பிதாவாகி தேவன் நமக்காக கொடுத்திருக்கிற சத்திய பிரமாணங்கள், கர்த்தர் இயேசுவின் தலைமையிலே கொடுத்திருக்கக்கூடிய பொன்னான பிரமாணங்களை நாம் கவனத்தோடு இருந்து எந்த ஒரு காரியமும் நம்மை தீட்டுப்படுத்தி கொள்ளாமல் இருப்பதற்கு இருதயபூர்வமான தீர்மானத்தை எடுத்து கொண்டிருந்து அதை நிறைவேற்றிட நாம் மனதார முன்வர வேண்டும். ஆகவே தானியேல் அந்த மாம்சீக உணவை அவர் நினைத்திருந்தால், அவர் எண்ணி இருந்தால், அவர் தனக்கு சாதகமாக்கிக் கொள்ள வாய்ப்பு இருந்தது. ஆனாலும் தானியேல் ஏற்கவில்லை. எப்பேற்பட்ட ஒரு விசேஷித்த அர்ப்பணிப்பின் பாகம் ஆமன்பானவர்களே. ஆகவேதான் நாம் பார்க்கிறோம், இங்கே தானியேல் தேவனுக்கு பிரியமானவைகளையே இளம் பிராயம் முதல் முதிர் வயது வரைக்கும் அவர் தரமுள்ள வாழ்க்கையாக தொடர்ந்து தன்னை அர்ப்பணித்து செய்து கொண்டு வந்தார். அதே போல இந்த தானியேல் வகுப்பாரும் கர்த்தர் இயேசுவினுடைய அருமை திருச்சபையும் இவ்விதமாக இறுதிய தீர்மானம் எடுத்து தானியேல் வகுப்பாராக அவர்கள் தொடர்ந்து பயணிப்பார்கள்.
உடன்படிக்கையின் காலம் முதற்கொண்டு மரண பரியந்தம் தங்களது உண்மையை நிரூபித்து காண்பித்து திரையை கடக்கும் நேரம் வரைக்கும். ஆகவே நாம் பார்க்கிறோம், தானியேலின் இறுதி தீர்மானத்தை குறித்துதான ஒரு விசேஷித்த பார்வை வேதாகம சத்தியத்திலே விளக்கப்படுகிறது. பர்பஸ் இன் ஹிஸ் ஹார்ட். அவர் இருதயபூர்வமாக தீர்மானித்து விட்டார். அந்த இருதயபூர்வமான தீர்மானம் என்பது மிக மிக உறுதியானது, மிக மிக வலிமையானது. ஒருபோதும் அது மாற்றிக்கொள்ளப்படத்தக்கதல்ல. அந்த தீர்மானம் அது தேவனுக்கானது. அந்த தீர்மானம் பிதாவாகிய தேவன் மீதான அன்பை பிரதிபலிப்பது. அந்த இருதயபூர்வமான தீர்மானம் பிதாவாகிய தேவன் மீது தான் கொண்டிருக்கக்கூடிய கொழுந்து விட்டு எரியும் பக்தி வைராக்கியத்தின் அடையாள சாட்சி. அப்பேற்பட்ட இறுதி தீர்மானத்தை தேவனுடைய தாசனாகிய தானியேல் எடுத்தார். அவர் எடுத்திட்ட காரியம் என்பது அவருக்கானது மாத்திரமல்ல, அவருடன் இருந்த நண்பர்களுக்கும் ஆனதுதான். ஏனென்றால் தானியேலை பார்க்கின்ற அவரது உடன் இளம் யூதர்கள் இங்கே தேவன் மீதான அன்பிலும் தேவன் மீதான பயபக்தியிலும் அவர்களும் ஈர்க்கப்பட்டார்கள். அவர்கள் விசேஷித்த வகையிலே அவர்கள் தேவனுக்காக தங்களை ஒப்புக் கொடுப்பதற்கு அது பின்வரும் நாட்களிலே அவர்களுக்கு உதவிகரமாக இருந்தது. அன்பானவர்களே, அப்படியானால் தானியேலின் இறுதி தீர்மானத்தை குறித்து சகோதரர் சிடிஆர் அவர்கள் குறிப்பிடும் போது ரீஃபரன்ஸ் நம்பர் 57965 குறிப்பிடுறார். இவைகள் எப்படி இருக்குன்னா, ஒரு புதிய சிருஷ்டி வகுப்பாருக்கு இது ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக இருக்கிறது, மிகப்பெரிய வழிகாட்டும் விதமாக இருக்கிறது. எப்படின்னா, தேவனுடைய நல்வார்த்தைகள் அன்றைக்கு நியாயப்பிரமாண சட்டத்துல தானியேலுக்கும், அதாவது ஒவ்வொரு இஸ்ரேலியருக்கும் ஒவ்வொரு யூதருக்கும் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாண சட்டங்கள் இந்த ஜூவிஷ் கம்யூனிட்டியை ரெகுலேட் பண்ணிச்சு, அதாவது ஒழுங்குமுறைக்குள்ளாக கொண்டு வந்தது. அவைகள் ஒழுங்குபடுத்திட்டு ஒழுங்குகளையும் முறைகளையும் கற்றுக்கொள்ள வைத்து அதற்கு இசைவாக கீழ்ப்படிபவர்களுக்கு அதற்கே உரிய அந்த தெய்வீக பிரமாணங்களுக்கே உரிய ஆசீர்வாதங்களை வேலைக்கும் கொண்டு வந்து சேர்த்தது. அப்படி போல கர்த்தர் இயேசுவின் தலைமையின் கீழாக, ராஜரீக தலைமையின் கீழாக அழைக்கப்பட்டிருக்கிற அந்த மெய்த்திருச்சபை, அந்த மெய்த்திருச்சபைக்கு கொடுக்கப்படுகிற சத்திய வேதத்தின் மாபெரும் உபதேசங்கள், பைபிள் ரெகுலேட்ஸ் த ட்ரூ கிறிஸ்டியன். வேதாகமம் உண்மை கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறது. உண்மையாகவே நாம் வேதாகமத்தின் போதனைகளை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் தலைமையின் கீழாக இருந்து தானியேல் வகுப்பாராக இருந்து மனப்பூர்வமாக உண்மையாக உணர்ந்து நாம் இந்த சத்தியங்களை தியானித்து உண்மையாகவே அந்த சத்தியங்களை இருதயபூர்வமாக ஏற்றுக்கொண்டோமே ஆனால் புதிய இளம் தானியேல் வகுப்பாராக நாமும் இறுதிய தீர்மானத்தை எடுத்துக்கொண்டிருப்போம். தற்போதும் எடுப்போம். இன்னும் புதிய தீர்மானங்களை எடுக்க முனைவோம். காரணம், தேவனுடைய சத்தியம் மாபெரும் வல்லமையுள்ளது. அது இருதயங்களையும் யோசனைகளையும் வகையறுக்கவும் ஊடுருவவும் வல்லமையுள்ளது. அன்பானவர்களே, நம்மை பரிசுத்தப்படுத்தும் வல்லமையுள்ளது. ஆகவே புதிய இளம் தானியேல் வகுப்பாராக இருந்து இறுதி தீர்மானத்தை எடுக்கும் பொழுது ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவர் எப்படி இருக்கணும் என்பதை சகோதரர் அங்கு அருமையாக குறிப்பிடுகிறார். ஆகவே அந்த விளக்குரையின் குறிப்புகளை வாசிக்க கேட்போம். தானியேல் இருதய தீர்மானம். புதிய இளம் தானியேல் வகுப்பார் இருதய தீர்மானம். உண்மை கிறிஸ்தவர் சாப்பிடும் உணவு, குடிக்கும் பானங்கள், செல்லும் இடம், செய்யும் செயல்கள், படிப்பவை, பார்ப்பவை, யாருடன் நட்பு, தன் சுய சிந்தனைகளை தேவனுடைய பரிசுத்த வேதம் ஒழுங்குமுறைப்படுத்துகிறது. இதனை உணர்தல் அவசியம். அன்பான சகோதர சகோதரிகளை, நாம் இங்கே பார்க்கும் பொழுது ஒரு உண்மையான கிறிஸ்தவர் உண்மையான சத்திய வேதத்தின் உபதேசங்கள் நெறிமுறைப்படுத்துகிறது, அதாவது விசேஷ வகையிலே ஒழுங்குபடுத்துகிறது. நாம் சாப்பிடும் உணவும், குடிக்கும் பானங்களும், செல்லும் இடமும், செய்யும் செயல்களும், படிப்பவை, பார்ப்பவை, யாருடன் தோழமை, யாருடன் நட்பு பாராட்டுகிறோம், தன் சுய சிந்தனைகளை தேவனுடைய பரிசுத்த வேதத்தின் அடிப்படையில் ஒழுங்குமுறைப்படுத்தும் காரியம், இவைகள் யாவிலும் இந்த சத்திய வேதத்தின் போதனைகள் ஒழுங்குபடுத்துகிறது. இதனை உணர்தல் அவசியம் என்று குறிப்பிடுகிறார். பைபிள் ரெகுலேட்ஸ் த ட்ரூ கிறிஸ்டியன் லைஃப். அன்பானவர்களே, சத்திய வேதம் நம்முடைய ரெகுலேட்டர், நம்முடைய வாழ்க்கையின் ஒழுங்குமுறைப்படுத்தும் உன்னத பரிசுத்த கருவி. ஆகவே நாம் இவைகளை மனதார விசுவாசிக்க வேண்டும். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமையின் கீழாக ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் அவர் பரிசுத்தவானாக மாற்ற விரும்புகிறார். அந்த பரிசுத்தவானாக மாற்றுவதற்கு அவர் வேதாகமத்தின் மாபெரும் சத்தியங்கள் என்ற ஒழுங்குமுறை கருவியை
அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே வாழ்க்கையிலே அனைத்தும் பிதாவாகிய தேவனுக்காக, அனைத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக நாம் எதை செய்தாலும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இருக்கும்படியாக, நம்மை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமல் இருக்கும்படியாக, தானியேலை போல புதிய இளம் தானியேல் வகுப்பாராக நாம் தொடர்ந்து நம்மை ஒப்பு கொடுத்து முன்னேற வேண்டும். புதிய இளம் தானியேல் வகுப்பாராக நம்மை ஒப்பு கொடுக்க முன்வரவும் வேண்டும். இப்படியாக இந்த தானியேலின் தீர்க்கதரிசன ஆராய்ச்சி பாகத்துல மெய் திருச்சபைக்கும் தேவன் கொடுக்கக்கூடிய தெய்வீக திட்டத்தினுடைய விசேஷித்த பாகங்கள் இருக்கிறது. நமக்கான நல்ல ஆலோசனைகள், நமக்கான தெய்வீக வழிகாட்டுதல்களை நாம் இங்கே பெறலாம். அன்பானவர்களே, தானியேலினுடைய விசேஷித்த இந்த கேரக்டர், தானியேலினுடைய இந்த கதாபாத்திரத்துல அவர் ஒரு மிக முக்கியமான காரியத்தை செய்து காண்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். சகோதரர்கள், இதை ஆராய்ந்த வேதாகம வல்லுநர்கள் ஆச்சரியப்படுறாங்க. அந்த இளம் வயதுல தானியேல் இவ்விதமாக இவ்வளவு தூரம் கீழ்ப்படிந்தார் என்றால் பிதாவாகிய தேவன் மீது அவர் கொண்டிருந்த அன்பு முழுமையான அளவீட்டிலே இளம் பிராயத்திலேயே அவருக்கு போதிக்கப்பட்டிருக்கணும் என்பதை ஆச்சரியத்தோடு உற்று நோக்குகிறார்கள். காரணம், இஸ்ரேலிய சகோதரிகள் ஆரம்ப காலத்துல இருந்த அவர்கள் தேவன் மீதான அன்பு, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் மீது அவர்கள் கொண்டிருந்த முழுமையான ஈடுபாடின் காரணமா அவர்களது கர்ப்ப காலத்திலேயே தங்களது இளம் பிள்ளைகளுக்காக அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த யூத நியாய பிரமாணங்களை குறித்ததான கலந்துரையாடல்கள், அதை பற்றிதான சத்தியங்களை அவர்கள் பேசிக் கொண்டிருப்பாங்க. அதற்கு சகோதரர் சொல்லும் பொழுது அங்கே ப்ரீ நேட்டல் எஜுகேஷன், அந்த காலங்களில் இருந்தே கூட இந்த மாதிரி ராஜகுல மக்களாக இருந்ததுனால அநேக நியாயபுரமான சட்டத்திட்டங்களின் சத்தியங்களை குறித்து இவர்களது பேரண்ட்ஸ் இவர்களது பெற்றோர்கள் இப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியத்துவமா இந்த கற்பித்தல் நிகழ்வுகளை பல கோணங்களிலே ஏற்படுத்தி இருக்க வேண்டும். இதற்கு பிதாவாகி தேவனுடைய அனுமதியும், பிதாவாகி தேவனுடைய ஆதீனத்திலே வைத்திருக்கக்கூடிய இந்த விசேஷித்த பிள்ளைகளுக்கான அனுக்கிரகமும் இருந்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். ஆம் அன்பானவர்களே, தானியேல் இவ்வளவு தூரம் அவர் இளம் பிராயத்திலேயே பிதாவாகி தேவன் மீது அன்பு பாராட்டினார். ஆம் அன்பானவர்களே, அவர் நாடு கடத்தப்படும் பொழுது அவர் இந்த பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே அவர்களுக்குரிய காரியம் என்ன என்பதை குறித்து முழுமையாக சொல்லப்படாமல் இருந்த போதிலும் கூட பிதாவாகிய தேவன் மீது அவர் கொண்டிருந்த பயபக்தி, பிதாவாகிய தேவன் மீது கொண்டிருந்த அன்பு, இவர்களின் காரணமாக பிதாவாகிய தேவனை எப்படி இன்னும் அதிகமாய் நேசிப்பது, பிதாவாகிய தேவனை எப்படி இன்னமும் அதிகமாக பிரியப்படுத்துவது, பிதாவாகிய தேவனுடைய நியாயபுரமான சட்டங்களின் மீது இன்னும் அதிக பக்தி வைராக்கியமாய் இருப்பது எப்படி என்று அவர் தன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய சாதகமற்ற சூழல்கள் மற்றும் புறஜாதி ராஜாக்களுடைய ராஜரீக அரண்மனை எவ்வளவு பிரம்மாண்டமானது, அது உலகத்தின் மகாபெரிய வர்த்தக நகரமாகவும் செல்வ செழிப்புள்ள பகுதியாகவும் அதன் தலைநகராகவும் பல்வேறு ராஜ்யங்களின் சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகராகவும் பாபிலோன் இருந்திட்ட போதிலும் அவர்களுடைய பின்னணியை பற்றி எல்லாம் தானியேல் பொருட்படுத்தவில்லை. அவர்களை குறித்து தானியேல் அச்சப்படவில்லை. அவர்களை குறித்து தானியேல் திகிலடையவும் இல்லை. நாம் இப்படி கேட்டால் அவர்கள் கோபித்துக் கொள்வார்களோ, அவர்கள் நம்மை குறித்து என்ன எண்ணுவார்கள், எப்படி செய்வார்கள், அல்லது நாம் இப்படி கேட்டுவிட்டால் அதற்கு அவர்கள் நம்மை நிராகரித்து நமக்கு ஆபத்தையோ அல்லது நம்முடைய உயிருக்கோ ஜீவனுக்கோ அவர்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவார்கள் என்றெல்லாம் அவர் சிந்தனை செய்யவில்லை. ஆமன்பானவர்களே, அங்கேதான் நாம் கவனிக்கிறோம் பயமற்ற தானியேல், விசுவாச தைரியத்தோடு இந்த தானியேல் முன் வருகிறார். தானியேலுடைய இருதயத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு உண்மையுள்ள யூதன் நியாயபுரமான திருச்சட்டங்களை கற்றுக்கொள்வதற்கு மனதார முன் வந்து கற்றுக்கொண்டால் பிதாவாகிய தேவன் அவருக்கு அடைக்கலம் தருகிறார். ஆகவே பிதாவாகிய தேவனே அவரது இருதயத்திற்கு அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருந்து அந்த இருதயத்திலே விசுவாசத்தின் தைரியத்தையும் ஊக்கத்தையும் அதற்கே உரிய வாக்கு தத்தத்தின் வெகுமதிகளையும் அவர் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இங்கே தானியேல் பெற்றிருந்த அந்த விசுவாசம், பிரகாசமுள்ள மனக்கண்களை, நியாயபுரமான திருச்சட்டத்தில் விசேஷித்த வெளிச்சங்களை அவர்களுக்கு அதிகரித்து கொடுத்தது நிமித்தமாக அவர் சற்றும் தயங்காது தனக்கான உணவு, தனக்கான போஜன பானம் இவைகளை குறித்து அவர் கேட்டுக்கொண்டார். அன்பானவர்களே, இப்படியாக இறுதி தீர்மானத்தை அவர் செயல்படுத்தினார். ஆகவே தானியேலினுடைய
மற்றும் ஒரு சிறப்பு வாய்ந்த கதாபாத்திரம் எப்படி இருக்கிறது என்றால், தான் ஒருபோதும் நியாயபுரமான சட்டங்களிலே இடராமல் இருந்தார். நியாயபுரமான சட்டங்களுக்கு இடறுதலை ஏற்படுத்தாமல் இருந்தார். மற்றும் உடன் நண்பர்களாயும் சகோதரர்களாயும் இருக்கக்கூடிய அனனியா, மிசாயேல், அசரியா ஆகிய இவர்களை தன்னிமித்தம் இடர வைக்கவும் இல்லை. இடராமலும் இருந்த தானியேல், இடர வைக்காமலும் இருந்த தானியேல் ஆகிய இந்த இரண்டு கதாபாத்திரங்களையும் நேர்த்தியாக நேர்மையுள்ள இருதயத்தில ஒரே ஆவியில் இருந்து ஏக சிந்தையாயிருந்து அங்கே விசுவாசத்தில் வல்லவராயிருந்து தானியேல் தேவனுக்காக செய்து காண்பித்தார். இப்படி போல தானியேல் வகுப்பராகிய நாமும் இருக்க வேண்டும். நாம் ஒருபோதும் தெய்வீக சத்தியங்களுக்கு இடரல் ஏற்படுத்தாமல் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய செல்லும் இடமெங்கும் உள்ள வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய ஊழியத்தின் வாழ்க்கையிலும் சபையின் காரியங்களிலும் இடரலை ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உடன் சகோதர சகோதரிகளை இடர வைக்காமலும் இருக்க வேண்டும் என்ற இறுதிய தீர்மானமும் இதில் உள்ளடங்கி இருக்கிறது என்ற மறுக்க முடியாத, மறக்க முடியாத, செயல்படுத்த வேண்டிய சத்தியத்தை பிதாவாகி தேவன் இங்கே தானியேலின் வாழ்க்கை மூலம் நமக்கு சித்திரம் காண்பிக்கிறார். இது ஒரு வரைபட சித்திரம். அப்படி என்றால் இந்த புதிய சிருஷ்டியின் புதிய இளம் தானியேல் வகுப்பார், த யங் டேனியல் கிளாஸ், அவர்கள் நிச்சயமாக பின்பற்ற வேண்டும். நாம் ஒருபோதும் இடறிவிடாமல் இருக்க இறுதியபூர்வமாக தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முற்றிலும் சாதகமற்ற சூழல்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் சரி, அல்லது செல்வ செழிப்பு மிக்க பாபிலோனிய சூழல்கள், ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரின் அரண்மனை சகவாசம் போல நமக்கான சூழல்களோ அல்லது நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கான சூழல்களோ பெருகி இருந்தாலும் சரி, நாம் மனக்கிலேசம் அடையக்கூடாது அல்லது தடுமாறக்கூடாது. இடராமல் இருக்க வேண்டும், இடர வைக்காமலும் இருக்க வேண்டும். இது வல்லவா இறுதி தீர்மானம் என்று வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் வியப்பின் உச்சத்திற்கே செல்கிறார்கள், ஆச்சரியத்தின் பிரமிப்புக்கே செல்கிறார்கள். அன்பானவர்களே, தானியேல் அவர் ராஜகுல மக்களா இருந்தும் கூட அவர் யூதேயாவிலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு அவர் அங்கே நாடு கடத்தப்பட்டு வந்த போதிலும் கூட அவர் சோர்வடையவில்லை, கவலைப்படவில்லை மற்றும் துக்கப்படவில்லை. தன் சொந்த குடும்பத்திலிருந்து பிரித்தெடுத்து கூட்டி வருகிறார்களே என்று விசுவாசத்திலே பின்னடைவு அடையவும் இல்லை. மாறாக பிதாவாகி தேவன் மீதான அன்பிலும் மற்றும் நியாயபுரமான திருச்சட்டங்களின் மீதான பக்தி வைராக்கியத்திலும் அவரது அன்பு, அவரது கீழ்ப்படிதல் கொழுந்து விட்டு எறிவதையும் தான் இடராமலும் பிறரை இடர வைக்காமலும் இருக்கக்கூடிய அவருடைய இறுதியபூர்வமான தீர்மானம் எவ்வளவு விசேஷமானது என்பதை பிதாவாகி தேவனுக்கு அவர் மெய் பயபக்தியாக அவர் நற்கந்தமாக சுகந்த வாசனை வீசினதை நாம் இங்கே கவனிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இதற்குரிய ஆவிக்குரிய பொருளான சத்தியத்தை குறித்து சகோதரர் சிடிஆர் குறிப்பிடுகிறார். இந்த இளம் தானியேல் வகுப்பாராக நாமும் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் முதலில் கேஜேவியில வாசிக்கலாம், தமிழ் வெர்ஷன். அதே வசனத்தை திருவிவிலியத்திலையும் வாசிக்கலாம். முதல்ல கேஜேவி படிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். திருவிவிலியத்தில் 1 கொரிந்தியர் 3:17. ஒருவர் கடவுளின் கோவிலை அடித்தால் கடவுள் அவனை அடித்து விடுவார், ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம். நாம் ஒருபோதும் பிதாவாகிய தேவனுடைய அனுமதியின் பேரிலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனுள்ள ஆலயமாகிய மெய்த்திருச்சபை வகுப்பாருக்கு நாம் எப்போதும் உதவியாளர்களாகவும், நாம் அந்த ஆலயத்திற்கு சேவை செய்பவர்களாகவும், தெய்வீக ஆலயத்திற்கு ஒழுங்குமுறைகளுக்கு நாம் நம்மை கீழ்ப்படிய செய்வர்களாகவும் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஒருபோதும் நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு மாற்றான, எதிரான அல்லது அந்த ஒழுங்குமுறைகள் கிடக்கூடிய வகையில செயல்பட்டு விடக் கூடாது. அல்லது நாம் ஜீவனுள்ள கற்களாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம் என்ற காரியத்திலே நாம் வழிவிலகி சென்று விடவும் கூடாது.
நாம் இந்த ஜீவனுள்ள கோவில், அதாவது மெய்த்திருச்சபையில கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் கட்டப்படுவதற்கும் நம்முடைய உடன் சகோதர சகோதரிகள் கட்டப்பட்டு வருவதற்கும் நாம் உறுதுணையாக சர்ச் எக்லீசியா நாம் எப்போதும் மெய்த்திருச்சபைக்கான ஆதரவாளர்களாகவே எப்போதும் இருக்க வேண்டும், உதவியாளர்களாகவே எப்போதும் இருக்க வேண்டும். ஒருவேளை இதற்கு மாறாக நாம் உள் நோக்கங்களை வைத்திருந்தால், அல்லது நாம் செயல்பட்டால், அல்லது சிந்தித்தால், தேவன் அறியாதவரா என்ன? தேவன் அனைத்தையும் அறிந்தவர். அவர் ஒவ்வொருவருடைய இருதயங்களின் ஆள் நோக்கத்தை, உள் நோக்கத்தை, ஆழ்ந்த காரியங்களை அறிந்தவர். ஆகவே நாம் ஒருவேளை தேவ பார்வையிலே, பிதாவாகி தேவனுடைய பார்வையிலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பார்வையிலே நாம் அநீதிகள் நிறைந்தவர்களாக இருந்தால் தேவன் நமக்கான தீர்ப்பை அளிப்பார். 1 கொரிந்தியர் 3:17 அந்த தீர்ப்பு அமையும். ஆகவே ஒருபோதும் நம்மில் எவரும் அப்படிப்பட்ட தீர்ப்புகளை பெற்றுவிடக் கூடாது. ஆகவே பிதாவாகிய தேவனுடைய அன்பு நம் அனைவர் மீதும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் தலைமையின் மீது இருப்பதனாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே அந்த ஜீவனுள்ள ஆலயத்திற்கு மூளைக்கல்லாய் இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட நமது அன்பின் கர்த்தர் அவரது ஒவ்வொரு ஜீவனுள்ள அங்கங்கள் மீது அவர் மிகுந்த அன்பும் பரிவும் கொண்டிருப்பதனாலே நம் ஒவ்வொருவரையும் அந்த ஆலயத்திற்கான பணியாளர்களாக, அந்த ஆலயத்திற்கான தேர்ச்சி பெற்ற உதவியாளர்களாக நம்மை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் தரப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த தெய்வீக பணியில நாம் மிகுந்த கவனத்தோடு நாம் இடராமலும் நம் உடன் சகோதர அங்கங்களை இடர வைக்காமலும் இருக்கக்கூடிய இருதயபூர்வமான தீர்மானம் என்பது ஊழியத்தின் ஒரு பாகம். அந்த இருதயபூர்வமான தீர்மானத்தை இறுதி வரைக்கும் மரண பரியந்தமும் செயல்படுத்தி அதில் உண்மையாயிருந்து நிரூபித்து காண்பிப்பது என்பது பலியின் ஜீவிய பாகத்தில மிக முக்கியமான ஒரு பாகம். ஆகவேதான் பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 8 பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து கர்த்தர் இயேசுவின் தலைமையில் பெற்றுத் தருகிறார். வசனங்களை வாசிக்க கேட்போம். இந்த வசனங்கள் நமக்கும் வழிகாட்டுதலையும், நமக்கும் நம்முடைய வாழ்வியலை, கிறிஸ்தவ வாழ்வியலை, பலியின் ஜீவிய வாழ்க்கையை முன்னேற்றமடைய செய்வதற்கும் மிகவும் பேருதவியா இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே வசனங்களை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 8:11-12. பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதினாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இங்கே பார்க்கிறோம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காரியம். நாம் ஒருபோதும் நாம் இடரலை ஏற்படுத்திவிடக் கூடாது. ஆம், பலவீனமுள்ள சகோதரரோ சகோதரியோ இடறி போவதற்கு நாம் காரணமாகிவிடக் கூடாது. காரணம் கிறிஸ்து அவருக்காக மரித்திருக்கிறார். ஆம், அப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாக அவருடைய மனசாட்சி புண்படுத்தி விடவும் கூடாது. ஆம், நாம் அதில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். நாம் இடராமலும் பிறரை இடர வைக்காமலும் இருக்க வேண்டும். ஆகவே 1 கொரிந்தியர் 8:13 அவர் சொல்றார், ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்தா கூட, உணவுல வந்தா கூட அது சாதாரண விஷயம் தானே என்று விட்டுவிடக் கூடாது. அதில் செலுத்த வேண்டிய கவனம் கூட ஒரு சகோதரனை ஆதாயப்படுத்துவதற்காக அமையும் என்று அவர் குறிப்பிடுகிறார். வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 8:13. 1 கொரிந்தியர் 8:13. ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் கவனிக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா, பரிசுத்த பவுல் அவர்கள் பிதாவாகிய தேவனுடைய ஆலயம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் தலைமையிலே கட்டப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட அந்த ஆலயமாகிய ஜீவனுள்ள கற்களுக்கு எல்லா விதத்திலும் தேர்ந்த உதவியாளராகவும் சேவை செய்யும் பணியாளராகவும் தன்னை தேவ தயவிலே நிலைநிறுத்தினார். ஆகவே எல்லா விதத்திலும் அவர் கவனத்தோடு இடரல் உண்டாக்காமலும்
இடரலை ஏற்படுத்தாமலும் தானே இடரலை ஏற்படுத்தாமலும் இருந்தார். ஆகவே போஜனத்தில் கூட மிகுந்த கவனத்தோடு இருந்த தேவ பிள்ளை அவர். அதே போல நாமும் கூட எந்த ஒரு காரியத்திலும் நாம் இடரலுக்கு எதுவான தடுக்கலையோ, நாமே இடரலாகவோ அல்லது பிறரை இடர வைப்பதற்கு எதுவான எந்த ஒரு காரியத்திலும் நாம் நாம் செயல்பட்டு விடக்கூடாது, சிந்தித்து விடக்கூடாது, பேசிவிடக்கூடாது. ஆகவே இவைகள் மிகுந்த கவனத்தோடு கவனிக்கப்பட வேண்டிய காரியங்கள். ஒருவேளை இப்படி நடந்திருந்தால், இப்படி நடக்கல ஆனா இப்படி நடந்திருந்தா என்று ஒரு குறிப்பு கொடுக்கிறாங்க. தானியேல் ராஜ போஜனத்திலே தான் தீட்டுப்படுத்தப்படக்கூடாது என்பதிலே மிகுந்த கவனத்தோடு இருந்தார். ஒருவேளை அந்த மாதிரி இறுதி தீர்மானம் மாத்திரம் அவர் எடுக்கலன்னு வைங்க. ஒருவேளை அவர் எடுக்கலன்னா, இறுதி தீர்மானம் எடுக்காம அவர் கொடுக்கக்கூடிய உணவுகள் மீது கவனமற்று அவர் ஒருவேளை இது நடக்கல, செயல்படல, கற்பனை தான், ஒருவேளை அவர் பொறுப்பற்ற முறையிலே தானியேல் செயல்பட்டிருந்தால் உடன் இருக்கக்கூடிய அனனியா, மிசாயேல், அசரியா இவர்களும் தடுமாற்றம் அடைந்திருப்பார்களா இல்லையா என்று வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. உண்மைதானே? ஆமன்பானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் பிதாவாகிய தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்முடைய மெய்ப்பர். ஆகவே மெய்ப்பர் சொல்படி ஆடுகள் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அவைகளே கர்த்தருடைய ஆடுகள். ஆமன்பானவர்களே, ஆகவே நாம் ஒருபோதும் மறந்தும் கூட அல்லது தவறியும் கூட கவனக்குறைவாக இருந்து விடக்கூடாது. ஆமன்பானவர்களே, நாம் இருதயபூர்வமான தீர்மானத்தை எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். அவர்களே புதிய சிருஷ்டியின் வகுப்பார். ஏன் இந்த இறுதி தீர்மானம் எடுக்க வேண்டும்? இந்த இறுதி தீர்மானம் நம்மோடு பேசும், நம்மை ஊக்குவிக்கும். என்னுடைய இருதயத்தோடு நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன். ஆமன்பானவர்களே, யோபுவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கலாம், என் கண்களோடு உடன்படிக்கை செய்த நான் என்ற வசனத்தின் துவக்கம் மீதி வரிகள் நம் யாவருக்கும் தெரியும். ஆக நாம் ஒவ்வொரு காரியத்திலும் உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இருதயத்தோடு ஒரு உடன்படிக்கை, அது பிதாவாகிய தேவனுக்காக அடியேனை நம் ஒவ்வொருவரும் பலி செலுத்துவோம் என்று தீர்மானித்திருக்கிறோம். நாம் உடன்படிக்கை செய்திருக்கிறோம். இருதயபூர்வமான தீர்மானம். இவைகள் இந்த சத்திய விதிகளின்படி நாம் ஒப்பு கொடுத்து, இந்த சத்தியத்தின் வெளிச்சங்களின்படி நாம் நம்மை ஒப்பு கொடுத்து இடரல் நாம் ஆகாமலும் இடரலை பிறருக்கு ஏற்படுத்தாமலும் இருப்பதற்கு எல்லா காரியங்களிலும் நாம் மிகுந்த கவனத்தோடு இருந்து நாம் செயல்பட வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட விசேஷித்த தெய்வீக சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படுதலின் இருதயத்தை கொண்டிருந்த இந்த தானியேலின் மீது பிதாவாகி தேவனுக்கு எப்பேற்பட்ட நேசம், அன்பு, பிரியம் வந்திருக்கும் என்பதை ஒரு கணம் எண்ணி பார்ப்போம். இளம் வயதோ 14, ஆனால் எடுத்திருக்கக்கூடிய இதயபூர்வமான தீர்மானமோ நேர்மையானது, உண்மையானது. அது மாத்திரமல்ல, அவர் இடரவில்லை, பிறரை இடர வைக்கவும் இல்லை. ராஜாவினுடைய அரண்மனை விசாரிப்புக்காரன் அங்கே நின்று கேட்கிறார். இருந்த போதிலும் கூட அங்கே அஸ்பெனாசுக்கும் அவர் பதில் கூறுகிறார். மற்றும் மந்திரி பிரதானிகள் அவர்கள் கேட்கும் போது கூட அவர் தயங்காமல் யூத பிரமாணங்களிலே அவர் மிகுந்த பக்தி வைராக்கியத்தோடு இவ்விதமாக அவர் விசுவாச தைரியத்தோடு பதில்களை கொடுத்ததையும் இறுதியபூர்வமான தீர்மானம் எடுத்ததை ஏற்ற விதத்தில் சொல்வதையும் நாம் கவனிக்கிறோம். ஆகவேதான் தானியேலினுடைய புஸ்தகத்திலே முதல் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே இப்படியாக பிதாவாகி தேவன் ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை தேவனுக்கு கொடுத்தார். தானியேல் காண்பித்த இந்த பக்தி வைராக்கியம், இறுதியபூர்வமான தீர்மானம் தேவனிடத்திலிருந்து எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை தானியேலுக்கு பெற்று தந்தது? வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேல் 1:9. தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் பார்க்கிறோம், மிக முக்கியமா இந்த பிரதானிகளின் தலைவன் இடத்துல விசேஷமாக தானியேலுக்கு தயவும் இரக்கமும் தேவன் கிடைக்கும்படி செய்தார். இந்த பிரதானிகளின் தலைவன் முக்கியமான ஒரு அதிகாரி. அவர்களை நாடு கடத்தி கொண்டு வந்திருக்கிறார், அஸ்பெனாஸ். ஆக இவர் வந்துட்டு தானியேலுக்கு தயவும் இரக்கமும் கொடுப்பதற்கு அவசியமே இல்லை. இருந்த போதிலும் பிதாவாகி தேவன் தானியேலினுடைய நேர்மையான வாழ்க்கை, தானியேலினுடைய பயபக்தியுள்ள வாழ்க்கைக்கு தேவன் இரக்கம், தேவன் கொடுக்கிற பரிசு விசேஷித்த தயவும் இரக்கமும் அஸ்பெனாஸ் என்ற எதிரி தேசத்தின் பிரதானிகளின் தலைவன் காண்பிப்பதற்கு தேவன் செய்தார்.
தேவன் மாபெரும் வல்லமையுடையவர். ஆமன்பானவர்களே, அவரது வல்லமை எப்படி இருக்கிறது என்பதற்குரிய அநேக உதாரணங்களிலே இந்த காரியமும் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த உதாரணம். எதிரிகளின் தேசம், எதிரிகளின் படைகள், எதிரிகளின் அரண்மனை, ஆனாலும் சகாயமில்லாத சூழல், ஆனாலும் பிதாவாகிய தேவனுடைய தயவும் இரக்கமும் பிரதானிகளின் தலைவன் மூலமாக எதிரிகளிடத்திலிருந்தே கிடைக்கும்படியான மாபெரும் ஓவர் ரூலிங், மாபெரும் மேலாதிக்க வல்லமை மூலமாக பிதாவாகி தேவன் அவரது வல்லமையை வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் ஞானியாகி சாலமோன் இதை குறித்து கூறும் பொழுது நீதிமொழிகள் 16:7 நாம வாசிக்கிறோம். படிங்க வசனத்தை. நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானம் ஆகும்படி செய்வார். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, பிதாவாகி தேவனுக்கு ஒரு தேவ பிள்ளையினுடைய வழிகள் உண்மையாகவே பிரியமாயிருந்தால் இருக்கும் பட்சத்தில் அந்த பிள்ளைக்கு பிதாவாகி தேவன் கொடுக்கக்கூடிய ஈவு தயவு என்னவென்றால், அந்த சம்பந்தப்பட்ட அந்த பிள்ளையினுடைய சத்துருக்கள் அவரோடு கூட சமாதானமாகி அவருடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் இணக்கமாவார்கள், ஒருங்கிணைப்பாவார்கள். ஆமன்பானவர்களே, எப்பேற்பட்ட ஒரு விசேஷித்த மேலாதிக்க வல்லமை பாருங்கள். பிதாவாகி தேவனுடையது. பிதாவாகி தேவனுக்கு மிகவும் பிரியமான, மிகவும் நேசிக்கப்பட்ட வாழ்க்கை முறையை கொண்டிருந்த இந்த தானியேல், அவர் சத்துருக்களின் மற்றும் எதிரிகளின் தேசத்தில் இருந்தாலும் கூட அந்த எதிரிகளின் மத்தியிலே பிரதானிகளின் அரண்மனை விசாரிப்புக்கார நிலைமையில் இருந்த மிக முக்கியமான கீ போஸ்ட் இருந்த அஸ்பெனாஸ், அவர் உடனடியாக வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவர் கேட்டுக்கொண்ட பிரகாரமாக அந்த உணவை அவர் அனுமதித்தார். அது மாத்திரமல்ல, இங்கே தானியேலின் ஜீவியம் பிதாவாகி தேவனுக்கு எவ்வளவு பிரியமானதாக இருந்திருக்கிறது. ஆகவேதான் அங்கே பிதாவாகி தேவன் அவருடைய சத்துருக்களும் அவரோடு கூட சமாதானமாகும்படி செய்திருந்தார். ஆகவே அன்பானவர்களே, தானியேலினுடைய ஜீவியம் தேவனுக்கு பிரியமானது. அதே நேரத்துல நம்ம பார்க்கலாம் ஸ்லைடுல ஒரு மிக முக்கியமான கேள்வி நமக்காக கொடுக்கப்படுது தேவன் பட்சத்திலிருந்து. நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே நினைவுகளாக இருக்கிறோம். நாம் நினைவு கூறுதலின் காலத்திலே நாம் அந்த சத்தியங்களை நாம் அதிகமாக தியானித்திருப்போம். நம்மை நாமே நிதானித்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுறோம். ஆகவே ஒவ்வொரு புதிய வகுப்பாரும் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி, நம்மை நாமே சிந்திக்க வேண்டிய, நம்மை குறித்து நாமே சிந்திக்க வேண்டிய கேள்வி என்னன்னா, ஒவ்வொரு புதிய சிருஷ்டியும் நம்மை நாமே கேட்க வேண்டிய காரியம், எனது ஜீவியம் இன்று பிதாவாகி தேவனுக்கு பிரியமானதாக இருந்ததா? இன்றைக்கு எனது ஜீவியம் தேவனுக்கு பிரியமானதாக நான் செலவிட்டு இருக்கிறேனா? அல்லது இனி என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விகள், என்ற சிந்தனைகள் நமக்கு நிச்சயம் அவசியமானது. அவைகளை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும், கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய வழிகள் பிரியமா இருக்கும்படியாக நாம் இருதயபூர்வமான தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இளம் தானியேல் வகுப்பாராக தானியேல் அவ்விதமான தீர்மானத்தை எடுத்து செயல்படுத்துறதுனாலே அவருடைய சத்துருக்களும் அவரோட கூட சமாதானமாகும்படி அருள் செய்திட்ட பிதாவாகிய தேவனுடைய மேலாதிக்க வல்லமையை அவர் பெற்றது போல நாமும் பெற வேண்டும் அல்லவா? ஏனென்றால் கொடுக்கப்படுகிற சத்தியங்கள் அனைத்தும் நாம் வாசித்து விட்டோ கேட்டு விட்டோ செல்வதற்கு அல்ல. நாம் நம்மை பலி செலுத்தி அந்த சத்தியங்களை நம் வாழ்க்கையிலே பயன்படுத்தி பிதாவாகிய தேவனுடைய இரக்கங்களையும் தயவுகளையும் நாம் மாம்சத்தில் வாழும் போதே பெற்று அதை நிமித்தமாக நம்முடைய பலியின் ஜீவிய காணிக்கையை சுகந்த வாசனையாக அவருக்கு மென்மேலும் செலுத்தி, பிதாவாகிய தேவனே மகா பெரியவர், அவரே மெய்யான தேவன், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமே ரட்சிப்பு என்று உலகத்திற்கு கூறக்கூடிய மாபெரும் சுடர் வீசும் வெளிச்சங்களாக, நற்கந்தங்களாக நாம் ஒவ்வொருவரும் ஒளி வீசுவதற்கு தான் பிதாவாகி தேவன் நமக்கான வாய்ப்புகளை வைத்திருக்கிறார். ஆகவே நம் ஒவ்வொருவருடைய சத்துருக்களையும் நம்மோடு கூட சமாதானமாகும்படி செய்வதற்குரிய நல்வாய்ப்பையும் பிதாவாகி தேவன் எப்படி வைத்திருக்கிறார் என்பதை சாதகமற்ற சூழல்களில் நாம் வாழும் பொழுதே நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப்ல, நம்முடைய செயல்படுத்தப்படும் வாழ்க்கையில தேவன் காண்பிக்க இருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, நாம் நம்முடைய ஜீவியம் பிதாவாகி தேவனுக்கு பிரியமானதா இருக்கிறதா என்ற கேள்விகளிலே, சிந்தனைகளிலே பெருமளவு முன்னேற்றம் அடைய வேண்டும். தேவ தயவை பெற்று முழு அளவில்
முன்னேற்றம் அடைவதற்கு தேவன் கிருபை செய்வார். அது மாத்திரமல்ல, இங்கே தானியேல் இளம் பிராயத்தில் இருந்தாலும் அவர் தேவனுடைய நியாயப்பிரமாண சட்டங்களை கற்றுக்கொள்ள ஜஸ்ட் 14 வயது தான் தானியேலுக்கு. அப்ப நியாயப்பிரமாண சட்டங்களை கற்றுக்கொள்ள அவரது அறிவு, அவரது திறன்கள், அவரது புத்தி கூர்மை, அவர் தேவனிடத்தில் பெறும் ஞானம், இவைகள் வளர்ச்சியடைந்தது. அவர் இந்த காரியங்களிலே தனது வாழ்க்கையை குறித்தும் ஏன் தான் பாபிலோனுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்தும் அவர் நிச்சயமாக தெய்வீக காரியங்களை குறித்து விசாரித்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனிடத்திலே ஜெபத்திலே தொடர்பு கொண்டிருந்த இளம் தானியேல் ஒரு ஜெப வீரனாக அவர் செயல்பட்டார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் இங்கே பிரதானிகளினுடைய தலைவன் கேட்கிறார் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, தானியேல், நீங்கள் கேட்டுக்கொண்ட மாதிரி உங்களுக்கான உணவுகளை நான் அனுமதித்தால் உங்களுடைய உடல் கூறு, உடல் மொழி, முகபாவனை மற்றும் உங்களுடைய உடல் தன்மைகள் மெலிந்திருந்தாலோ அல்லது உங்களுக்குரிய சத்துவங்கள் கிடைக்கப்பெறாமல் இருந்தாலோ இவைகளை காணக்கூடிய ராஜா நிச்சயமாக அவர் சிரச்சேதமே பண்ணிவிடுவார் என்னை என்று பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பெனாஸ் அங்கே மிக கவலையோடும் அதே நேரத்தில் பொறுப்புணர்வோடும் அவருக்குரிய ஊதியத்தின் கவலையோடும் இந்த கேள்வியை தானியேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நாம் வாசிக்க கேட்போம். படிங்க. தானியேல் 1:10. பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிறோம், உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவாரே என்றான். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, அந்த காலத்துல பழைய காலங்களில் எல்லாம் ராஜாவின் கோபத்திற்கு ஒருத்தர் ஆளாகி விட்டால் அவர் நிச்சயமாக சிரச்சேதம் பண்ணப்படுவார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே இவர் இவ்வளவு தூரம் பயப்படுவதற்கு காரணம் இருந்தது. ஆம், இங்கே பிரதானிகளின் தலைவன் அஸ்பெனாஸ், இந்த அஸ்பெனாஸ் என்ன பண்றாரு, இவர் ஒரு மேல் விசாரிப்புக்காரன் ஒருத்தரை வைக்கிறார். அவர் ஏற்கனவே மேல் விசாரிப்புக்காரன் போஸ்டிங் அங்க இருக்கு. அங்கே அவங்களுக்குரிய ஒரு சிஸ்டம், அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டத்துல, நிர்வாக ரீதியிலான அமைப்புகளில இங்கே விசேஷித்த பிரதானிகளின் தலைவனாகி அஸ்பெனாஸ்க்கு கீழாக விசாரிப்புக்காரராக வைக்கப்பட்டிருக்கிற மேல்ஷார் அவரும் இதை கவனிக்கிறார். ஆக இப்போ தானியேலை நோக்கி அந்த மேல்ஷார் கூட கேட்கிறார். அன்பானவர்களே, அப்போ இங்க நம்ம பார்க்கிறோம், இதற்கு அடுத்த வசனங்களையும் நம்ம வாசிக்க கேட்கும். தானியேல் 1ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனங்களை நீங்க படிங்க. அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மிஷாயேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, நம்ம பார்க்கிறோம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். தானியேலை நோக்கி அவர் பேசுற கான்வர்சேஷனை பார்க்கிறோம். இப்போ ஒரு வேண்டுகோள் வைக்கப்படுது. இந்த வேண்டுகோள் எப்படிப்பட்ட ஒரு காரியம்னா, 10 நாள் வரைக்கும், 10 days வரைக்கும் ஒரு டெஸ்டிங் டைம் வச்சு பார்க்கலாம். அப்போ இவர்கள் கேட்கிற மாதிரி மரக்கறிகளை, அதாவது தாவர வகை உணவுகளை இவர்களுக்கு சாப்பிட கொடுத்து இவர்களை செக் பண்ணி பார்க்கலாம் என்ற அளவுல இவர் ஒரு காரியங்களை அங்கே பேசுறாங்க. அன்பானவர்களே, அப்போ அந்த வசன பகுதிகளை நாம பார்க்கும்போது அதுல தொடர்ந்து 13 மற்றும் 14 வசனங்களையும் நீங்க படிச்சுக்கணும். தானியேல் 1:13-14. எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும், பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு 10 days டெஸ்ட நம்ம இங்க பார்க்கலாம். 10 நாள் தான். ஏன் அப்படின்னா, இங்க ரொம்ப மிகுந்த கவனத்தோடு இந்த சோதனையின் நேரம் நிர்ணயிக்கப்படுது. 10 நாள் தான். 10 நாள் நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்புகளை தானியேலும் அவரது நண்பர்களும் கொடுக்குறாங்க. அந்த 10 நாள்ல இவர்கள் எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் இருந்தா அவங்க தொடர்ந்து இவங்களுடைய தாவர வகை உணவுகளை
அதாவது தீட்டுப்படுத்தப்படாத உணவுகளை இவங்க தொடர்ந்து உட்கொள்ளலாம் என்ற வகையில அங்கே ஒரு உடன்படிக்கை ஏற்படுது, ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. அந்த அளவுக்கு ராஜாவின் கட்டளை ஏற்கனவே இருந்திருக்கு. ஆகவே ராஜா, அந்த காலத்து ராஜாக்களுடைய ஒரு பராக்கிரமம் மற்றும் அவருடைய கட்டளைகள் எந்த அளவுக்கு சிவியரா இருந்திருக்குங்கிறத நீதிமொழியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம பார்க்கலாம். பாருங்க, இந்த ஸ்லைட்ல நீங்க காமிங்க. நீதிமொழிகள் 20:2. ராஜாவின் உருக்குதல் சிங்கத்தின் கெர்ஜிப்புக்கு சமானம். அவனை கோபப்படுத்துகிறவன் தன் பிராணனுக்கே துரோகம் செய்கிறான். அன்பான சகோதர சகோதரிகளே, ராஜா சொன்ன சொல்ல மீறி யாரோ அவரை கோபப்படுத்திட்டா நிச்சயமாக சம்பந்தப்பட்ட ஆத்துமா ஜீவனை இழக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பது எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், பிரஜாளிகளின் தலைவனாக அஸ்பெனாஸ் மற்றும் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்ஷார் மிகுந்த கவலை கொள்கிறார்கள். ஆகவே இந்த காரியத்துல இங்கே தானியேலும் அவரது நண்பர்களும் கேட்டுக்கொண்ட மாதிரி அவர்களுக்கு செவி கொடுக்கிறாங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பார்த்தா, அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 days டெஸ்ட். இந்த 10 நாள் சோதனை மிக விசேஷித்த காலப்பகுதி. அன்பானவர்களே, மிகவும் விசேஷித்த காலப்பகுதி. தானியேல் தேவனுடைய நல்வார்த்தைகளாகி நியாயபரமான திருச்சட்டங்களுக்கு உண்மையாக கீழ்ப்படிந்து இருதயபூர்வமான தீர்மானத்திற்காக அவர் தீட்டுப்படுத்தப்படாத உணவுகளை அவர் உட்கொள்ளும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய விசேஷித்த தயவு, இரக்கம், விசேஷித்த மேலாதிக்க வல்லமை மூலம் தேவன் கொடுக்கக்கூடிய மாபெரும் காரியம் என்னவென்றால், அந்த 10 நாட்கள் சென்ற பிற்பாடு நடந்தது என்ன? தானியேலின் விசுவாசம் அங்கே மெருகேறியது. தானியேலின் விசுவாசம் வர்த்தித்தது. தானியேல் 10 நாள் அளவும் தீட்டுப்படுத்தப்படாத வகையில அவர் மிக நேர்த்தியாக செயல்பட்டு, அவரது நண்பர்களும் அவ்விதமாகவே செயல்பட்டு இருப்பார்கள். அது நிமித்தம் பிதாவாகிய தேவன் அளித்த நீதியின் பரிசு, ஒரு விசுவாசத்திற்காக, ஒரு சட்ட பிரமாணத்திற்காக, சட்ட பிரமாணத்திற்காக முழு விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் தேவன் நீதியின் பரிசுகளை அளிக்க வல்லவர். அது எப்படிப்பட்ட ஒரு பரிசு என்பதை பார்க்கலாம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்களை நாம் வாசித்து அறியலாம். படிங்க. தானியேல் 1:15-16. 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 10 days டெஸ்ட், 10 நாள் இந்த சோதனையில மிகப்பெரிய வகையில பிதாவாகி தேவன் மாபெரும் பிரமிக்கத்தக்க அற்புதத்தில் கொடுத்தார். என்னவென்றால், அவர்கள் உண்ட தாவர வகை உணவுகள், மரக்கறி உணவுகள், அவர்கள் உண்ட பருப்பு முதலானவைகள் மூலமாக அவர்களுக்கு வேண்டிய சத்துக்கள், ஊட்டச்சத்துக்கள், அவர்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைத்தது. அவர்கள் முகங்கள் கலையாகவும் எல்லா வாலிபரை காட்டிலும் அவர்கள் சரீரம் புஷ்டியுள்ளதாகவும் காணப்படக்கூடிய ஒரு அற்புத செயல்பாடு. மிகவும் குறுகிய காலம், 10 நாட்களில பிதாவாகி தேவன் இவ்விதமான விசேஷித்த அனுமதிக்கு அவர் இரக்கம் காண்பித்து அந்த 10 நாள் டெஸ்ட்ல தானியேலையும் அவரது நண்பர்களையும் நிச்சயமாக வெற்றி பெறச் செய்தார். ஆகவே பிதாவாகி தேவனுடைய ஆச்சரியங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் வரிசையில இவைகள் இடம்பெறுகிறது. 10 days மிராக்கிள் என்று இதற்கு யூதர்கள் பேர் வைத்திருக்கிறாங்க. ஆகவே எதிரி தேசம், முற்றிலும் மாறுபாடான சூழல், அவர்கள் கொடுக்கும் உணவு மிகவும் ருசியுள்ள பதார்த்தங்களாக டெலிஷியஸ் ஃபுட்டா ஒருவேளை இருக்கலாம். மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய நிறைய வெரைட்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கலாம். இவைகள் அனைத்திலும் தானியேலோ அவரது நண்பர்களோ ஈர்க்கப்படவில்லை. அவர்கள் பலவீனப்பட்டு விடவில்லை. அவர்கள் இந்த உணவினாலே தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளக் கூடாது என்பதிலே தேவன் மீதான பயபக்தியிலும் அன்பிலும் மிகுந்த கவனத்தோடு அவர்கள் செயல்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆகவே பிதாவாகி தேவன் அவர்களுக்கு கிருபையாக இங்கே மேல் விசாரணைக்காரனாகிய மேல்ஷார் இந்த காரியங்களை அவர் அறிந்து கொள்ளும் விதமாக அங்கே தேவன் அவர்களுக்கு கடாட்சி தரளினார். அவருடைய சரீரம் புஷ்டியாக இருந்தது, முகங்கள் கலையாக இருந்தது,
அங்கே ராஜ போஜனத்தை புசித்த மற்றவர்களை காட்டிலும் இவர்கள் சோ பெட்டர் அப்பியரன்ஸ், மிக அருமையான தோற்றப்பொழிவுல சரீர புஷ்டியில அவர்கள் இருந்ததை கண்ட இங்கே மேல்ஷாரும் அஸ்பேனாஸும் நிச்சயமாகவே ஆச்சரியப்பட்டிருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க. அப்படின்னா இது பிதாவாகி தேவன் அவர்கள் அளித்த நீதியின் பரிசு. ஒருவர் தெய்வீக திருச்சட்டங்களுக்கு சத்தியங்களுக்கு கீழ்ப்படுகிறார் என்றால் அவர்கள் வாழ்க்கையின் முறைகளிலே அவைகள் பிரதிபலிக்கும். ஆமன்பானவர்களே, ஆகவே பிதாவாகி தேவன் கொடுத்த விசேஷித்த அடிஷனல் இன்னும் கூடுதலான நீதியின் பரிசுகள் என்னவென்றால், வசனம் 17 நாம் வாசிக்க கேட்போம். கூடுதலான நீதியின் பரிசுகள். இந்த பரிசுகளை இந்த வாலிபர்கள் தேவனிடத்திலே கேட்கவில்லை. தேவன் உண்மையுள்ள தேவ பிள்ளைகளுக்கு கேட்காமலேயே கொடுக்க வல்லவர். அப்பேற்பட்ட அன்பின் தேவனை நாம் நீ தேவனாக நாம் சேவித்தும் வணங்கியும் வருகிறோம். அப்படிப்பட்ட நீதியின் பரிசுகளின் விவரத்தை நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் 1:17. அந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் பார்க்கிறோம் பிதாவாகி தேவன் தானியேல் மற்றும் அந்த 4 வாலிபர்களுக்கு சகல எழுத்திலும் ஞானத்தை, அறிவை, சாமர்த்தியத்தை கொடுத்தார். சகல எழுத்து என்று சொல்லும் பொழுது அவர்கள் கையாண்ட அனைத்து மொழியியல் துறை, லிங்குஸ்டிக் டிபார்ட்மெண்ட், மொழியியல் துறைகளில பல்துறை வித்தகத்தன்மையை தேவன் கொடுத்தார். ஞானம், அறிவு, சாமர்த்தியம் ஆகிய இவைகளிலே தேர்ந்த நுண்ணறிவு. ஆமன்பானவர்களே, பிதாவாகி தேவன் வெளிப்படுத்துவதே ஞானம். ஆகவே கற்கக்கூடிய கல்வியிலே புரிந்துணர்வை அதிகப்படுத்துவதே அறிவு. அதில் ஏற்ற நேரத்தில் பொருத்தப்பாடை பொருத்துவதே சாமர்த்தியம். ஆகிய இவைகள் அனைத்தையும் அதில் தெய்வீக திருச்சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்த இவர்களுக்கு தெய்வீக திட்டங்கள் சார்ந்த சகல தரிசனங்கள், சொப்பனங்களை அறிகிற அறிவின் விவரங்களை விசேஷ வகையிலே தேவன் அவர்களுக்காக விசேஷ நீதியின் பரிசாக அங்கே கொடுக்கும் காரியங்களிலே தானியேலுக்கு இன்னும் சற்று ஸ்பெஷலாக சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ள ஒரு விசேஷித்த பரிசை தானியேலுக்கு வழங்கினார். ஆகவே இவ்வளவு நேரமும் இந்த தானியேல் மற்றும் அந்த இளம் வாலிபர்கள் பிதாவாகிய தேவனுக்கு காண்பித்த பயபக்திக்கான தெய்வீக அனுக்கிரகம் பரத்திலிருந்து இவ்வளவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம், பிதாவாகிய தேவனே, நீர் மகா பெரியவர். உம்முடைய விசேஷித்த தயவு இரக்கம் எங்களது ஞானத்திற்கும் புரிதலுக்கும் அப்பாற்பட்டது என்று நிச்சயமாக இந்த 4 வாலிபர்களும் தேவனை துதித்திருக்க வேண்டும். தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு அவர்கள் ஜெபத்தின் துதியில் தேவனை நன்றி செலுத்தி அவர்கள் நிச்சயம் தேவனுக்கு இன்னும் அதிக பயபக்தியாக அவர்கள் இருந்திருக்க வேண்டும். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் நம்ம பார்க்கிறோம் தானியேல் மற்றும் அவரது நண்பர்கள் கேட்காதவற்றையும் பிதாவாகிய தேவன் பரிசளித்தார். பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாக ஒருவரது வாழ்க்கை இருந்தால் பிதாவாகிய தேவன் அருளுவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நமது அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்ன விசேஷித்த வாக்குத்தத்தம் மத்தேயு 6:33 இருக்கிறது என்பதை புதிய சிருஷ்டியின் வகுப்பார் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இளம் தானியேல் வகுப்பாராக நாம் பிதாவாகி தேவனுக்கு பிரியமானவைகளையே செய்யும் பொழுது, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் தலைமையின் கீழாக நமக்கு கொடுக்கப்பட்ட பொன்னான பிரமாணங்களை கை கொண்டு வாழும் பொழுது, பலியின் ஜீவிய வாழ்க்கை வாழும் பொழுது, அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை பிதாவாகி தேவனுக்கு பிரியமாக வாழும் பொழுது, தானியேலும் அவரது நண்பர்களும் கேட்காதவற்றையே அன்றைக்கே அருளி செய்த தேவன் இன்றைக்கு அருளாமல் சென்று விடுவாரா? தம் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்ற பரிசுத்த பவுலின் கேள்விகள் நமக்கான பதில்களாக பிதாவாகி தேவன் அருளும் ஞானம், அறிவு, சாமர்த்தியம் மற்றும் சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறிகிற அறிவை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் தலைமையிலே ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் பெறுவதற்கான நல்வாய்ப்பை பிதாவாகி தேவன் இந்த லவோதிக்கிய கால சபைக்கு அவர் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். இனியும் கொடுப்பார். சபை மகிமைக்கு சென்ற பிற்பாடும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் தலைமையிலே தங்கி தாபரிக்கும் பரலோக வாசஸ்தலத்திலும் பிதாவாகிய தேவனுடைய அருட்கொடைகளை அவர்கள் விசேஷித்த வகையில மகிமையிலிருந்து பயன்படுத்தும் விதத்தையும் அவர்களுக்காக பரிசளிப்பார் என்று நாம் பார்க்கிறோம், ஆராய்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே,
பிதாவாகி தேவன் எப்போதும் பரிசு வழங்குபவராகவும் ஐஸ்வர்யத்தை அருளுபவராகவும் எப்போதும் தயவையும் இரக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்ய சம்பனராகவும் அவர் கொடுத்து கொண்டே இருப்பவராகவும் இருக்கிறார். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் தலைமையிலே மெய்த்திருச்சபை அவரிடத்திலிருந்து மாத்திரமே பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதையும் ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. இளம் தானியேல் வகுப்பாராக மாற்றமடைய வேண்டும், முன்னேற வேண்டும், இறுதியத்தில் உறுதியான தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆகவே இங்கே இப்படிப்பட்ட விசேஷித்த ஊழியத்தின் பாகத்தை தானியேலும் அவரது நண்பர்களும் அவர்கள் இளம் பிராயத்திலேயே செய்து அது நிமித்தமாக தேவ தயவுகளை தேவனுடைய மிகுந்த இரக்கத்தின் அடிப்படையிலே பெற்றார்கள். அன்பானவர்களே, நாமும் பெற வேண்டும். பொருளான சத்தியங்கள் நமக்கு இவைகளை உணர்த்துகின்றன. தானியேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல குறிப்பிடக்கூடிய ஒரு டைம் பீரியடை குறித்ததான ஆராய்ச்சிக்கு நாம் கடந்து செல்லலாம். வசனங்களை வாசிங்க. தானியேல் 1:18. அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத் நேசாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் கவனிக்கக்கூடிய காரியம், ஆராய வேண்டிய ஒரு பாகம், அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருவதற்குரிய குறித்த நாட்கள். அந்த குறித்த நாட்களை குறித்து பிரதர் சிடிஆர் அவர்கள் குறிப்பிடும் போது அந்த குறித்த நாட்கள் என்பது ஒரு 3 வருட காலப்பகுதி. அன்பானவர்களே, பிரதர்ஸ் இது குறித்துதான ஆராய்ச்சி செய்த வேதாகம வல்லுநர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். 3 இயர்ஸ் கோர்ஸ். அன்பானவர்களே, பிராங்க் ஷெலு அவரும் குறிப்பிடுகிறார் 3 இயர்ஸ் கோர்ஸ், 3 வருட கல்வி கற்கும் முறை. அது எப்படிப்பட்ட கல்வி கற்கும் முறை? அறிவியல் என்றால் அந்த காலத்தில் பாபிலோனிய சாம்ராஜ்யம் தான் பல தொழில் அறிவியல் கூறுகளோடு பிரமிக்கத்தக்க அளவிலே முன்னேற்றம் அடைந்திருந்தது. பல அறிவியல் அறிஞர்கள் அங்கே வாழ்ந்திருந்தார்கள். அந்த காலத்து நவீன அறிவியல், அந்த காலத்தினுடைய நவீன அறிவியல், நுண்கணிதம், மொழியியல், வானசாஸ்திரம், புவியியல், வரலாறு மற்றும் பல்துறை அறிவு. ஆகவே இந்த பல்துறை அறிவு மிக்க விசேஷித்த கல்வி கற்கும் முறையை இங்கே தானியேலும் அவரது நண்பர்களும் பெறுவதற்கு தேவன் இரக்கம் பாராட்டினார். இப்பேற்பட்ட விசேஷித்த இந்த 3 இயர்ஸ் கோர்ஸ் தான் பின்னாட்களிலே காலேஜ் கல்வியில, அதாவது கல்லூரி கல்வியில 3 வருட கல்வி முறையை அறிமுகப்படுத்தினது என்றால் எப்பேற்பட்ட ஒரு வரலாற்று வேதாகம் உண்மை பாருங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே. ஆகவே இந்த கோர்ஸ்ல தானியேலும் அவரது நண்பர்களும் மிகச்சிறந்த அளவிலே தேவ தயவிலே தேர்ச்சி பெற்றார்கள். பெற்ற தேர்ச்சியை சோதித்த ராஜா பிரமித்தார், ஆச்சரியப்பட்டார், ஏற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, ஏற்கனவே பிதாவாகி தேவனுடைய நல்வார்த்தைகளுக்கு செவி கொடுத்த தானியேலினுடைய மனநிலை விசேஷித்த விதமாய் வர்த்திப்படைந்தது. அதை குறித்தும் நாம் தியானிக்க கேட்போம். சகோதரர் சிடிஆர் இதை குறித்து கூறும் பொழுது, தானியேல் பெற்ற கல்வி பிதாவாகி தேவனுடைய விசேஷித்த சத்திய பிரமாணங்களாகிய நியாய பிரமாணங்களிலிருந்து கற்ற கல்வி. அதைத் தொடர்ந்து இந்த பூமிக்குரிய கல்வியிலும் பிதாவாகி தேவன் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தார். தானியேல் ரீஃபரன்ஸ் நம்பர் 2494 தானியேல் பெற்ற நிதானத்தின் தன்மை, இந்த நிதானிப்பை குறித்ததான ஒரு பார்வையை அவர் பார்க்க சொல்றார். வசனங்களில் வாசித்து நாம் செல்லலாம். கேஜேவி மற்றும் திருவிவிலியம் வசனங்களை வாசிக்கலாம். தானியேலின் நிதானம். நீதிமொழிகள் 14:2. நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறும் ஆனவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். திருவிவிலியம். நேர்மையாக நடக்க ஆண்டவரிடம் அச்சம் கொள்பவர், நெறி தவறாது நடப்பவன் அவரை பழிப்பான். நெறி தவறி நடப்பவன் அவரை பழிப்பான். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப நாம் இங்க பார்க்கிறோம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம். ஏனென்றால் இவ்வளவு கல்வி அறிவை பிதாவாகி தேவனுடைய கிருபையிலே பெற்ற இவர்கள் தானியேல் கொண்டிருந்த அந்த நிலைமை எப்படின்னா அது நிதானிப்பின் நிலைமையாக இருந்தது என்று ரீஃபரன்ஸ் நம்பர் 2494 பேராகிராஃப் 1 குறிப்பிடுறார். 2494 பக்கத்துல. அது எப்படிப்பட்ட நிதானிப்பு அப்படின்னா நீதிமொழிகள் விளக்கப்படுது. திருவிவிலியத்துல எளிமை வாய்ந்த உதாரணம், நேர்மையாய் நடக்கக்கூடிய மனநிலை. எப்போதும் தானியேல் தேவனுடைய வார்த்தைகளுக்கு சிவாக நேர்மையாகவே எண்ணுவார், சிந்திப்பார், செயல்படுவார். அது மாத்திரமல்ல, அவர் பிதாவாகி தேவனிடத்திலே மிகுந்த பயபக்தி உள்ளவர். ஆகவே ஒருபோதும் நெறிபிரல் நடத்திக்கு செல்ல மாட்டார், தாறுமாறான காரியங்களை செய்திட மாட்டார். ஆகவே நிதானமாய் நடக்கக்கூடிய ஒரு நல்ல பேறு பெற்ற வாழ்க்கையை தானியேல் இளம் பிராயத்திலே பெற்றார். ஆகவே நாம் இளம் பிராயத்தில் இருக்கக்கூடிய யூத் ஸ்டேஜ்ல இளம் வாலிபர்கள் ஒவ்வொருவரும் இதை கவனிக்க வேண்டும்.
அதே நேரத்தில் புதிய சிருஷ்டியாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதை உற்று நோக்க வேண்டும் என்று கவனிக்க அழைக்கப்படுகிறோம். வேதாகம வல்லுநர்கள் இதற்குரிய விளக்கம் போது தானியேலுடைய லைஃப் ஸ்டைலே டோட்டலா சேஞ்ச் ஆச்சுன்றாங்க. ஆமன்பான சகோதர சகோதரிகளை, முழுமையா சேஞ்ச் ஆச்சு. காரணம், பிதாவாகி தேவனுடைய வார்த்தைகளுக்கு முழுமையான செவி கொடுத்தல், கீழ்ப்படிதல் மூலமாக அவர் நேர்மையுள்ள மனநிலைக்கும், நேர்மையுள்ள இருதய சிந்தனைகளுக்கும், நேர்மையுள்ள பேச்சுக்களுக்கும், செயல்பாட்டுக்கும் சொந்தக்காரரானார். ஆகவே நிதானிப்பு மிகவும் விசேஷமா இருந்தது. கர்த்தருக்கு பயப்படும் பயம் அவருடைய இருதயத்தில் பெருகியது. அதே போலவே அவரது நண்பர்களும் அவர்களும் வழி நடந்தார்கள். இப்படியாக தானியேல் இவ்விதமாக தேவ தயவை தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருந்தார். தானியேலை தேவன் உருவாக்கி கொண்டிருந்தார். God prepares a great leader, beloved of Jehovah, Daniel. பிதாவாகி தேவனுக்கு மிகவும் அன்பாய் இருக்கக்கூடிய தானியேலை பிதாவாகி தேவன் வணைந்தார், உருவாக்கினார். அன்பானவர்களே, தானியேல் 1ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20 வசனங்களில இங்கே விசேஷமாக தானியேலையும் அவரது நண்பர்களையும் இறுதி பரிசோதனை செய்வதற்காக அவர்கள் இதுவரைக்கும் பெற்றிருந்த இந்த 3 வருட கல்வி முறை அவர்களை எவ்வளவாய் தரம் உயர்த்தினது என்பதை கவனிக்கக்கூடிய இறுதி பரிசோதனை, இறுதி எக்ஸாமினேஷன் ஸ்டார்டட். ஒரு ஆனுவல் எக்ஸாம் மாதிரி. எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சு? வசனங்களிலிருந்து வாசிக்க கேட்போம். 1:19 மற்றும் 20. ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிஷாயேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சாமர்த்தராக கண்டான். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு மாபெரும் காரியம் என்னவென்றால், இங்கே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் இடத்துல நேரடியாக இந்த கிங்ஸ் கோர்ட்டுக்கு அழைத்து செல்லப்படுறாங்க, ராஜ தர்பார் மண்டபத்துக்கு. அப்ப ராஜ தர்பார் மண்டபத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அவங்க நிற்க வைக்கப்படும் போது தானியேலும் அவரது நண்பர்களும் ஒட்டுமொத்த மந்திரி, பிரதானிகள், கல்வியில் நிபுணர்கள், அறிவியல் சாஸ்திரிகள் மற்றும் சகல துறை சார்ந்த சாஸ்திரிகள்னா பண்டிதர்கள், எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் அமர்ந்து கூர்மதியோடு மிகுந்த கவனத்தோடு அதை கவனிக்கிறாங்க. அதே நேரத்துல ஜோசியரும் கூட இருக்கிறாங்க. ஆக இவர்கள் அத்தனை பேர் மத்தியத்துல இங்கே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அவரும் ஒன்னும் சாதாப்பட்டவர் இல்ல, சாதாரணமானவர் அல்ல. அவரும் நல்ல ஒரு தேர்ச்சி அடைந்த எக்ஸ்பர்ட்ஸ் தாங்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். காரணம், ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வந்துட்டு விசேஷமா தேவனுடைய அனுமதியின் பேரிலே யூதேயா மீதும் இஸ்ரேல் மீதும் படையெடுத்தப்போ அங்கே இருந்த இளம் பிள்ளைகள் மாத்திரமல்ல, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையெல்லாம் விசாரித்து தான் அழைத்துட்டு வந்திருக்கிறாருன்னா, அப்ப அந்த ராஜாவுக்கு ஏற்கனவே ஒரு வகையில ஓரளவுக்கு ஞானம் இருந்திருக்கிறது என்று அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட ராஜா தான் இங்க என்ன கேட்கிறார் அப்படி சொன்னா, அவர்களுக்கு சில கேள்வி பதில்களை டெஸ்டா வைக்கிறார். ஞானம், புத்தி மற்றும் அதற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ராஜா அவர்களை விசாரிக்க ஆரம்பிக்கிறார். நாம் 20ஆம் வசனம் தானியேல் 1:20 இறுதி வார்த்தை 10 மடங்கு சமர்த்தராக கண்டார் என்று வாசிக்கிறோம். அப்போ சகோதரர் பிராங்க் ஷெலோ இதை குறித்து கூறும் பொழுது, விளக்கும் பொழுது, எப்படி அது 10 டைம்ஸ் பெட்டர் தேன் அதர்ஸ், எப்படி மற்றவர்களை காட்டிலும் 10 மடங்கு சமர்த்து என்று அவர் ராஜா வந்துட்டு அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, there must be a test, there must be a serial of questions, orderly questions in each and every department என்று குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு பல்துறை அறிவு சார்ந்த விஷயத்துல மற்ற நாடுகளிலிருந்தும் கூட அழைத்து வரப்பட்டிருப்பாங்க நிபுணர்கள், சாஸ்திரிகள், கல்வியில் வல்லுநர்கள். அத்தனை பேர்கிட்ட இருந்து கேட்டு செலக்டிவ் கொஸ்டின். ஒரு உதாரணம் சொல்ல போனா, ஒரு PhD படிப்புக்கு இறுதி தேர்வு எழுதுவதற்கு கொஸ்டினையே செலக்ட் பண்றதுக்கு அதுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வச்சு அந்த தேர்வு குழு அந்த கேள்விகளை தயாரிப்பாங்க. ஸ்பெஷல் கொஸ்டின்ஸ், ஆர்டினரி, நாட் அன் ஆர்டினரி கொஸ்டின்ஸ். அப்படி பல்துறை அறிவுல 3 வருட கல்விக்கு அப்புறம் இவங்க எந்த அளவுக்கு தேடி இருக்கிறாங்க, இவங்களுடைய ஞானம், அறிவு, புத்தி கூர்மை, அதற்கு அடுத்த விஷயத்துல இவருடைய சாமர்த்தியம், இவங்களெல்லாம் செக் பண்றதற்கு ஒரு 10 கொஸ்டின் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே அனைவருக்கும் கொடுக்கப்படுகிற இந்த 3 வருட கல்வி முடித்து வந்திருக்கக்கூடிய மற்ற இளம் வாலிபர்கள், மற்ற நாடுகளின் வாலிபர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட அனைவருக்குமான இந்த ஆனுவல் எக்ஸாம் முழு தேர்வு, ஆண்டு முழு தேர்வுல, 3 ஆண்டு முடிவு தேர்வுல
மற்ற அனைவரை காட்டிலும் இந்த 10 விதமான விசேஷித்த கூர் மதியுடைய கேள்விகள் அனைத்திற்கும் இவர்கள் மிகச்சரியான பதில்களை அளித்ததால் தான் 10 மடங்கு சமர்த்து என்று ராஜா ஏற்றுக்கொண்டார். சாதாரணமா ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எப்படி 10 டைம்ஸ்? காரணம் இல்லாமல் ராஜா இதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ராஜாவாகிய நெபுகாத் நேச்சருடைய கேரக்டர் பற்றி ப்ராப்பரா ஸ்டடி பண்ணக்கூடிய சில கல்வெட்டுக்களை குறித்து கூட ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆகவே இது அது குறித்து நம்ம பாடத்தில் அதிகமாக பார்க்க முடியாது. காரணம், இவைகள் ஆவிக்குரியவைகளை குறித்து நாம் அதிக கவனம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் தேவ அனுமதியில நம்ம பார்க்கிறோம். ஆகவே 10 மடங்கு சமர்த்தராக ராஜா கண்ட விதம் இப்படியாக அனைத்து டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தும் கேட்கப்படுகிற 10 விதமான அந்த கேள்விகளிலே இந்த தானியேலும் அவரது நண்பர்களும் மிக நேர்த்தியாக தேவ கிருபையிலே அவர்கள் பதிலளித்தார்கள். ஆகவே இந்த தானியேலும் அவரது நண்பர்களும் மூலமாக வாழ்க்கை மூலமாக வெளிப்படுத்தப்படும் சத்தியம் யாதெனில், இறுதிய தீர்மானத்துடன் தேவ சித்தம் செய்வதற்கு முன் வந்தால் பூமிக்குரிய ஞானத்திலும் இரக்கமும் ஆசீர்வாதமும் அருளப்படும். ஆம்பன்பானவர்களே, சிறுமந்தை வகுப்பாருக்கும் அவ்விதமாகவே சிறுமந்தை வகுப்பாராக நாம் வந்திருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மைதான். இறுதிய பூர்வமான தீர்மானம் வைத்து பிதாவாகி தேவனுக்கும் அவரது குமாரனுக்கும் சேவை செய்ய முன்வந்தால் பூமிக்குரிய ஞானம் நமக்கு விருத்தி செய்யப்படும், அதிகரிக்கப்படும், புத்தி கூர்மை தீட்டப்பட்டு கொடுக்கப்படும், சமர்த்த தன்மை மிக அதிகமாக கொடுக்கப்படும். ஆகவே நாம் நிச்சயமாகவே பிதாவாகி தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை, பிதாவாகி தேவனுக்கும் அவரது குமாரனுக்கும் அவர் சித்தங்களுக்கும் நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கும் வாழ்க்கை வாழ்ந்தால் பூமியிலும் ஞானம் தேவன் நிச்சயம் அருள்வார். 10 மடங்கு சமர்த்த நிலைமையை ஆபிரகாமிய உடன்படிக்கைக்கு வந்த தானியேலுக்கும் அவரது நண்பர்களுக்கும் கொடுத்த தேவன் அல்லவா நம்முடைய தேவன். ஆகவே புதிய சிருஷ்டி வகுப்பாருக்கும் விசேஷ வகையில அந்த தெய்வீக சித்தத்தின்படி அவர் அருள் செய்வார். ஆகவேதான் இவைகள் இந்த சிறுமதி வகுப்பாருக்குரிய பொருளான சத்தியங்களாக கொடுக்கப்படுகிறது. ஆகவே நாம் இளம் வாலிபர்கள் ஒருபோதும் எண்ணிவிடக்கூடாது, நாம் தேவனுடைய சத்தியங்களுக்கு அதிகம் நேரம் செலவிட்டால் நம்முடைய படிக்க முடியாது, இன்டர்வியூல நாம் வெற்றி பெற முடியாது, அல்லது நம்முடைய பூமிக்குரிய கல்வியில பின்தங்கி விடுவோம் என்றெல்லாம் ஒருபோதும் அவிசுவாச குறைச்சலோடு எண்ணிவிடக்கூடாது என்பதும் இங்கே இந்த ஆவிக்குரிய பாடத்திலே நமக்கு கொடுக்கப்படக்கூடிய தெய்வீக உற்சாகமூட்டுதல், தெய்வீக வழிகாட்டுதல். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் எப்போதெல்லாம் வேதாகம சத்தியங்களை, தெய்வீக உபதேசங்களை உற்சாகமாக கற்றுக்கொள்கிறோமோ, அதற்காக நேரம் செலவிடுகிறோமோ, அதற்காக ஆலயத்திற்கு வருகிறோமோ, சபை கூடுகைக்கு வருகிறோமோ, அனைத்தையும் பிதாவாகி என்னுடைய மகன், என்னுடைய மகள் இந்த இளம் பிராயத்துல தெய்வீக காரியங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஆகவே அவரது பூமிக்குரிய படிப்பிலும், அவரது ஞானத்தில், அவரது புத்தி கூர்மையில, அவரது புத்தி அறிவில, சாமர்த்தியத்தில தெய்வீக இரக்கங்களை அவர் அருள் செய்வார் என்பதே பிதாவாகி தேவன் மீது நாம் வைக்க வேண்டிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் பலனை அநேக தேவ பிள்ளைகள் பெற்றிருக்கிறார்கள், அதன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தும் இருக்கிறார்கள். ஒருவேளை தயங்கினவர்கள் அந்த தயக்கத்தை விட வேண்டி தேவன் அழைக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த விசுவாச பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். இளம் தானியேல் வகுப்பாராக நாம் முன்னேற வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த பாடத்தின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இப்படியாக தானியேலின் வாழ்க்கை எண்ட் டைம் பற்றி தேவன் இங்க பேசுறாரு. வாசிங்க. இளம் தானியேலை குறிப்பிட்ட தேவன் இப்போது தானியேலுடைய கடைசி நேரத்தை குறித்து கூட அங்க சொல்றாரு. படிங்க, எந்த ராஜா வரைக்கும் அவர் உயிர் வாழ்ந்தார் என்று. வாசிங்க 21ஆம் வசனம். தானியேல் 1:21. கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் 1ஆம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே விசேஷித்த வகையில ராஜாவாகிய கோரேஸ் அவரை தேவன் அனுமதி கொடுத்து ராஜ்யபாரம் பண்ணும் காலம் வெகு தொலைவில் இருக்கு. அந்த வருஷம் வரைக்கும் என்றால் சகோதரர் சிடிஆர் அதை குறித்து கூறும்போது கோரேசுடைய 1ஆம் வருடம் என்பது BC 536 ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த BC 536 என்று சொல்லும் பொழுது தானியேலுக்கு வயது எவ்வளவு இருந்திருக்கும், எவ்வளவு வரைக்கும் இருந்திருப்பாருன்னா நம்ம ஸ்லைடு காண்பிக்கலாம். 100 வயது வரை, 100வது வயது வரை தானியேலுடைய பிரமிக்கத்தக்க நீடிய காலப்பகுதி 100 வயது வரை வாழ்ந்த தானியேல். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே இளம் பிராயத்துல 70 வருட சிறையிருப்பை அவரது 14 வயதிலிருந்து அனுபவித்த தானியேல் 70 வருட சிறையிருப்பு முடிவுடையதையும் தனது சொந்த ஜனங்கள் இஸ்ரேல் தேசம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை மீண்டும் சென்றடைவதையும் பிதாவாகி தேவன் தானியேலை பார்க்க வைத்தார். எப்பேற்பட்ட ஆச்சரியமூட்டும் தேவன் பாருங்கள். வாக்குத்தத்தங்களின் தேவன் தனது சொந்த குமாரனாக இந்த தானியேலை பிரியமுள்ள மகனாக நேசித்த தேவன்
70 வருட சிறையிருப்புக்கு பிற்பாடு மீண்டுமாக அவரது சொந்த ஜனங்களை கூட்டி சேர்த்த தேவன் தானியேலை இதை காண வைத்தார். ஆகவே கோரேஸ் ராஜாவின் முதல் வருஷம், கோரேஸ் ராஜா சத்திய ஆவிக்குரிய அடையாள பாஷை சத்தியங்களிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறார். ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம் தானியேல் முதிர் வயது தானியேல். இந்த முதிர் வயது தானியேல் இளம் வயதிலிருந்து நாம் இப்ப ஆராய்ச்சி செய்துட்டு வரோம். தானியேலினுடைய இளம் வயது முதல் முதிர் வயது வரைக்கும் தானியேலிடம் இருந்தது தாழ்மைக்கும் தேவனிடத்திலான பயபக்திக்கும் வரும் பலன் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், தாழ்மைக்கும் பிதாவாகிய தேவனிடத்திலான பயபக்திக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று நீதிமொழிகளின் வசனத்திலே வாசிக்கிறோம். தாழ்மைக்கும் பிதாவாகிய தேவனிடத்தில் பயப்படும் பயத்திற்கும் வரும் பலன்கள் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். இவைகள் அனைத்தும் தேவனால் நேசிக்கப்பட்ட தேவனுக்கு பிரியமான தானியேலுக்கு கிடைத்தது. தானியேலை சார்ந்து அவரோடு இருந்த நண்பர்களுக்கும் இதில் பங்களிப்பு கிடைத்தது. ஆம் அன்பானவர்களே, பிதாவாகிய தேவன் எப்பேற்பட்ட வல்லமையுடையவர், எப்பேற்பட்ட ஐஸ்வர்யங்களின் பிதா என்பதை புதிய சிருஷ்டியின் இளம் தானியேல் வகுப்பாராக நாம் விசுவாச கண்களோடு நோக்கி பார்த்து பிரகாசமுள்ள மனக்கண்களோடு அதை உணர்ந்து நாமும் இளம் தானியேல் வகுப்பாராக தேவ தயவை பெற தேவன் தாமே நம் ஒருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு சத்தியங்களை கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே சத்தியங்களுக்கு சிவாக வழிநடத்துவாராக. ஆமென்.